கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களுக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரருடைய அன்பின் வாழ்த்துக்களையும் கூட நான் உங்கள் யாவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரர் தெரிவித்த வண்ணமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தினுடைய தலைப்பு வந்து பார்த்தோம்னா, பரத்திலிருந்து 18 அங்குலம் 7 சென்டிமீட்டர் அப்படிங்கிறதான ஒரு தலைப்பு. முதல்ல தலைப்பு ரொம்ப எளிமை தான். இதில் எதுவும் இந்த தலைப்பை விளக்கணுங்கிறதுல வந்து எதுவும் இல்லை. ஏன்னா இங்கே நிறையா டெக்னிக்கலாக நிறைய சகோதரர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். 18 அங்குலம்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இன்ச்சு இருக்குது பார்த்தீங்களா, 18 இன்ச்சு. அப்புறம் இந்த சென்டிமீட்டருங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அந்த இன்ச்சுக்குள்ளே இருக்கும் இல்லைங்களா, கோடாக இருக்கும் இல்லைங்களா, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். அந்த கோடு எல்லாம் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சென்டிமீட்டர்னு சொல்லுவாங்க. மொத்தமாக சேர்த்தோம்னா இது எவ்வளவு இன்ச்சஸ் வரும் அப்படின்னா, ஒரு 21 இன்ச்சஸ் பக்கம் வரும் கூட்டினீங்கன்னா. அவ்வளோதான், ஒரு 21 அங்குலத்தை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேச போகிறோம். மொத்தமாக அது ரெண்டாக பிரிச்சிருக்கோம். எப்படி அப்படின்னா 18 அங்குலம் மற்றும் 7 சென்டிமீட்டரை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பிரிச்சிருக்கோம். சரி, இந்த பாடத்துக்கு ஆதாரமாக நம்ம எடுத்துக்கொண்ட ஆதார வசனம் வந்து பார்த்தோம்னா 1 கொரிந்தியருடைய புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் வசனம் 1லிருந்து நம்ம படிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனங்கள் முதல். விக்கிரகங்கள் படைக்கப்பட்டவர்களை குறித்த விதத்தில் நாம் எல்லோரும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று கொள்வாயானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. தேவனில் அன்பு கூறுகிறவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம படித்த ஆதார வசனத்துக்கும் தலைப்புக்கும் எவ்விதத்திலும் என்ன இல்லைன்னு சொல்லி பார்த்தோம்னா சம்பந்தம் இல்லை. தேவன் நமக்கு கிருபை செய்வாங்க சம்மந்தப்படுத்துறதுக்கு. அப்போ இங்கே நமக்கு தெரியும், அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்து என்ன பண்ணுறாருன்னா பேசுகிறார். என்னென்னு சொல்லி பார்க்கும்போது இந்த வசனங்களை படிக்கும்போது நமக்கே விளங்கி கொள்ள முடியுது. என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவு இல்லைங்களா, அதில் 2 விஷயத்த அங்கே பேசுகிறத பார்க்குறோம். ஸோ இது பேசக்கூடிய பின்னணி எதனால் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவை சிலர் உட்கொள்கிறதுனால அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பிரச்சனை போகுது. அந்த பிரச்சனையை பற்றி தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாருன்னா பேசுகிறார். அப்படி பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 விஷயம் அங்கே முரண்படுறதை நம்ம பார்க்குறோம். அதை பார்க்குறோம். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம்ம எல்லோருக்கும் என்ன இருக்குதுன்னு சொல்கிறாருன்னா, அறிவு என்ன பண்ணுதுன்னா இருக்குது. அது நல்லதா கெட்டதா? நல்லது இல்லைங்களா? அப்போ அறிவு என்ன பண்ணணும்னு சொல்கிறாருன்னா, என்ன நல்லதாக இருந்தாலும் இருமாப்பை என்ன பண்ணும்னா உண்டு பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு, அன்போ பக்தி விருத்தியை என்ன பண்ணும்னா உண்டாக்கும், அந்த பக்தி விருத்தியை வந்து அடைய செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எதனால் சொல்கிறாருன்னா, அன்றைக்கி கொருந்து பட்டணத்தில் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவு விஷயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை என்ன பண்ணியிருக்குங்க வந்ததுனால அங்கே ஒரு விஷயத்தை பேசுகிறார். அப்போ இது எளிமையான வசனம் தான், இது அநேக முறை நம்ம படித்த வசனம் தான். இப்போது நமக்கு எது தேவை, அறிவா அன்பா? 2மே தேவை இல்லைங்களா? அப்படின்னு நம்ம கன்வென்ஷனில் எல்லா பட்டிமன்றத்தை நம்ம முடிக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, முடிச்சிடாதீங்க. 2மே தேவைன்னா மறுபடியும் இந்த வசனத்தை நம்ம படிக்கலாம். படிச்சுங்க சிஸ்டர். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை குறித்த விஷயத்தில் நம் எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே பேசக்கூடிய அறிவு வந்து எந்த அறிவை பற்றி பேசுறார்? அறிவோ என்ன பண்ணுமா, இருமாப்பை. எந்த அறிவை பற்றி பேசுகிறார்? நாலேஜா? ஓகே, நான் தமிழில் சொல்லிட்டேன், சகோதரி என்ன பண்ணுறாங்க? ரைட், தேங்க்யூ. இல்லை, அது கரெக்ட். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட விஷயத்தில் அறிவுன்னு சொல்கிறார்ல, எந்த அறிவை பற்றி பேசுகிறார்? படித்த அறிவை பற்றி பேசுகிறாரா? நியாயப்பிரமாணத்தின் அறிவை பற்றி பேசுகிறாரா? அப்படி இல்லை. அதாவது இங்கே பேசக்கூடிய விஷயத்தை நம்ம உள்வாங்கினோம்னா, அங்கே விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவுன்னு ஒன்று இருக்குது. நமக்கு தெரியும், விக்கிரகங்களுக்கு படைச்சிட்டு இப்போ கூட ரொம்ப நெருங்கி நமக்கு வர்றது என்னது? ஆயுத பூஜை வருதா? ஆயுத பூஜை அன்றைக்கி நம்ம ஆஃபீஸில் என்ன பண்ண சொல்லுவாங்க? சுண்டல் என்ன இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க? சாப்பிட சொல்லுவாங்க. நம்ம சாப்பிடுவோமா? சில பேர் சாப்பிடுவோம், சில பேர் சாப்பிட மாட்டோம். சரி, இப்போ நம்ம சாப்பிடலாம், அது வேறு விஷயம். அந்த டாபிக் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய சகோதரனுடைய அந்த விஷயத்தை பொறிச்சு இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, ஒரு வேளை நம்ம அப்படி எடுக்கிறதுனால என்ன ஆகும், எடுக்காதனால என்ன ஆகும்? எடுத்தால் எங்கள் உடம்புக்கு என்ன ஆகாது? சேராது பிரதர், அது தீட்டு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னா, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம உள்வாங்கினோம்னா, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட விஷயத்தில்
நம்ம எல்லோருக்கும் என்ன இருக்குன்னா ஒரு அறிவு இருக்குது அப்படிங்கிறத பேசிட்டு வரும்போது கீழே என்ன சொல்லுவாருன்னா, விக்கிரகங்கிறது வந்து வேற ஒன்றும் இல்லை, அது ஒரு கல் தானே. இப்போ இந்த கல்லுக்கு படைக்கப்பட்ட விஷயத்தை, அந்த உணவை நம்ம உட்கொள்ளலைன்னு வைங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறோம், அந்த கல்லை என்ன பண்ணுறோம், அது ஒரு கடவுளாக நம்ம என்ன பண்ணுறோம் இல்லைங்களா? சரி, சாப்பிட்டோம்னா அது ஒரு கல் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணுறோம், நிரூபிக்கிறோம். கரெக்டாக இல்லைங்களா? சாப்பிடாமல் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு பிரதர் கொண்டு வந்து கொடுக்குறாரு, பிரதர் இதை சாப்பிடுங்க அப்படின்னு அந்த ஒரு விக்கிரகத்தை படைக்கப்பட்டதை கொடுக்குறாருன்னு வைங்க. ஐயோ வேணாங்க, இது எதுக்கு, உங்கள் சாமிக்கு படைக்கப்பட்டதுன்னு நம்ம சொல்லிட்டோம்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கல்லை வந்து என்ன ஆக்கிக்கிறோம்னா கடவுளாக்கிடுறோம் இல்லைங்களா? ஒருவேளை நம்ம சாப்பிட்டோன்னு வைங்க, அதை கல்லாக நினச்சி சாப்பிட்டோம்னா அது என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா கல். இப்போ என்ன தெரியுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, விக்கிரகங்கிறது வந்து ஒரு கல்லுங்கிறத அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாருங்க, அதுதான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சத்தியத்தின்படி நம்ம அறியக்கூடிய அறிவு. கரெக்டுங்களா? அப்படின்னா இந்த அறிவு எந்த அறிவு, உலக அறிவா? உலக அறிவில் வந்து இந்த விக்கிரகங்கள் படைக்கப்பட்ட விஷயத்தை பற்றியே என்ன இல்லைன்னா ஒரு இதுவுமே இல்லை. கரெக்டுங்களா? அப்படின்னா இங்கே நம்ம பார்க்கும்போது என்ன ஒரு விஷயத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாருன்னா, நியாயப்பிரமாணத்தில் உள்ள ஒரு விஷயந்தான் பின்னாடி சுவிசேஷ யுகத்தில் பேசும்போது அறிவை என்ன பண்ணுறாருன்னா, படித்த அறிவை வச்சு என்ன பண்ணுறாருங்க, சத்திய அறிவை என்ன பண்ணுறாருன்னா பேசுகிறார். அப்படின்னா இங்கே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம், உலக அறிவை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணலை, பேசலை. உலக அறிவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. சரி, இப்போ இது சத்தியத்தின்படி தானே, படியான அறிவு தானே, இது என்ன பண்ணுன்னு சொல்கிறாரு? இதுதான் இங்கே விஷயம். சரி, இப்போ நம்ம எல்லோரும் சத்தியத்தின்படி தான் நம்ம வந்திருக்கோம், நம்ம எல்லாருக்கும் அறிவு இருக்கா இல்லையா? இதை கேட்கவா பிரதர் நீங்கள்? இல்லையா? கண்டிப்பாக நம்ம விசுவாசிக்கிறோம், தேவனுக்குள்ளே நம்ம நல்ல சத்திய அறிவில் இருக்கும். ரைட். இப்போது இந்த அறிவு இருமாப்பை உண்டு பண்ணுன்னு சொல்கிறார். அதே நேரத்தில் அன்புக்கு என்ன பண்ணுறாருன்னா ஒரு வெயிட் கொடுக்குறாரு. இதனுடைய முடிவு தான் நம்ம பார்க்குறோம். 1 கொரிந்தியருடைய 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம் முதற்கொண்டும் எதை வலியுறுத்திட்டே வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அன்பு. அப்போ இப்போ நம்ம பார்க்குறோம் 2 விஷயம் இருக்குது. எது அவசியம்? மறுபடியும் இந்த கேள்வி உங்கள்கிட்ட வைக்கிறோம். பாருங்கள், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு என்ன வேணும்? அறிவு வேணும் இல்லைங்களா? ஆனால் அதே நேரத்தில் அறிவு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டாரு, இந்த பாடம் முழுவதும் நீங்கள் என்னோட என்ன பண்ண போகிறீங்க, பேச போகிறீங்க. அப்போ அறிவு என்ன பண்ணணும்னா இருமாக்கு உண்டாக்கும், அன்பு என்ன பண்ணணும்னா அதுதான் நம்ம கேட்குறோம். எது அவசியம் நமக்கு? அன்பு. ஓகே, ஒரு பாயிண்ட் வந்துடுச்சு, அன்பு. வேறு சரி, அன்பு வேணும்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு வசனம் போடுறோம், சகோதரி சொல்லிட்டாங்க அன்பு வேணும்ன்ட்டு. வசனம் படிக்கலாம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும். பாருங்க, ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும். இப்போ நமக்கு டிவைன் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப நாளாக தெரியாது இல்லைங்களா? இன்னும் சொல்லப்போனால் அந்த டிவைன் அரேஞ்ச்மெண்ட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய சத்தியம். அந்த சத்தியத்தை அறியறதுக்கு நமக்கு சத்திய அறிவு தேவையா தேவையில்லையா? தேவை தானே. ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்ம அதை ஃபாலோ பண்ணல. எப்படி நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம்? எதை வச்சு? அன்பை வச்சா? அன்பை வச்சு பண்ணணுமா, அறிவு வச்சு பண்ணணுமா? முன்னாடி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம்? அன்பு தான். கரெக்டாக இல்லையா? நடந்ததை தான் நம்ம பேசுகிறோம். முன்னாடி வரைக்கும் என்ன சொல்லணும்? அதெல்லாம் எலெக்ஷன்லாம் வேணாம் பிரதர், நமக்கு எது இருந்தால் போதும், அன்பு இருந்தால் போதும்னு சொல்லிக்கிட்டு இருந்தோமா இல்லைங்களா? இப்போ நம்ம ஆனால் இப்போ டிவைன் அரேஞ்ச்மெண்ட் அறிஞ்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அறிவு நமக்கு முக்கியமாக முக்கியம் இல்லையா? அப்போ எது அவசியம்? நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறீங்கன்னு தெரியுங்களா? சரி, நம்மளை குழப்பறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடுவோம், அவரை குழப்பிடலாம். நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறீங்க, அது முடியாது. அப்போ நமக்கு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே தெளிவாக புரியுது. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எப்போவுமே நமக்கு என்ன வேணும்னு சொல்லி பார்த்தோம்னா அறிவு வேணும். சரி, இன்னொரு நடைமுறை உதாரணம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு சகோதரன் வந்து பார்க்கும்போது அவருக்கு இயலாமை ஒன்றுமே இல்லை, நம்மக்கிட்ட இருக்குது, நமக்கு தேவையானதும் இருக்குது, அவருக்கு கொடுத்து உதவுறதுக்கு இருக்குது. இப்போது ஆனால் அவர் மேல் நான் ரொம்ப அன்பு வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன் தெரியுங்களா? அந்த அன்பு நிமித்தமாக என்கிட்ட எல்லா இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்தா அவர் ரெக்கவர் பண்ணிடலாங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும்? என்கிட்ட அன்பு இருக்குது, அவர் மேலே வச்ச அன்பு என்கிட்ட பொங்கி வலியுது. இப்போ என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்தா அவர் ரெக்கவர் ஆகிடுவார், எல்லாத்தையும் கொடுத்தா ரெக்கவர் ஆகிடுவார். இப்போ நான் என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் ஏங்க அன்பு இருக்குல்ல அப்படிங்கிறத அங்கே நிர்ணயிக்கிறது எது? அறிவு. இப்போ எது முக்கியம்? ஏன் இப்போ முன்னாடி அன்புன்னு சொன்னீங்களே சொல்லலை? ரைட். இப்போ என்ன பண்ணிட்டீங்க? ஓகே, ரைட். இப்போ பாருங்கள், அறிவே முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு வசனம் இருக்குது, படிச்சிடலாம் பாருங்கள்.
1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. ஆனா கன்க்ளூஷன் அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாரு? அன்பு தான் பெருசு. இப்போ நீங்க சொல்லுங்க எது? அன்பு. இப்படியே நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்ச நேரம் போக போறோம் இல்லைங்களா? இங்க ஒரு வசனம் படிக்கிறோம், என்னன்னா படிச்சிருங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும். அவைகளால் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவு. சரி, நம்ம தேவனை அறிஞ்சிட்டோமா? அறிய வேண்டிய விதத்தில் சொல்லணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லி அதுக்கு முடிவே இல்லை. தேவனை அறிய வேண்டிய விதத்தில் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம்? அறிந்து கொண்டே இருக்கிறோம். அதுதான் ஒரு புது சிருஷ்டிக்கு ஒன்றான மெய் தேவனையும் அறிவதே என்னன்னு சொல்லி பார்க்குறோம். அறிந்து கொண்டே இருக்கிறோங்கிறது தான் கரெக்டு. அறிந்துட்டோன்னு ஒரு முழுமையாக என்ன பண்ண முடியாதுன்னா, ஏன்னா அவருடைய பிரம்மாண்டங்கள் என்ன இருக்குன்னா நிறைய இருக்குது. அறிந்து கொண்டே இருக்கிறோம். அப்போது அறிந்து கொண்டே இருக்கிறதுக்கு இங்கே அன்பு தேவையா அறிவு தேவையா? அறிவு தேவை இல்லைங்களா? அடுத்த ஒரு வசனம் போடலாம் பாருங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான். பாருங்க, இங்கே ஒரு முடிவு இருக்குது. அன்பில்லாதவன் தேவனை முடியான் இல்லைங்களா? இன்னொரு வசனம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, இது நாளைக்கு உலக ஜனங்கள்லாம் எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் தேவன் முதல்ல அன்பு கொடுக்க போறாரா அறிவு கொடுக்க போறாரா? அறிவு இல்லைங்களா? ஆனால் அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாருங்க? ஒரு முடிவே பண்ணிட்டாரு. அறிவு என்ன பண்ணணும்னா இருமாப்பை உண்டு பண்ணணும் இல்லைங்களா? இங்கே நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலன் பவுலே சொல்லிட்டு அவர் தான் பேசுகிறார் எல்லாமே சொல்லிட்டு அப்புறம் இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அப்படின்னா இங்கே பேசுகிறது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, சத்தியத்தின்படி அறியக்கூடிய சகல அறிவையும் அறிந்திருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு என்ன இல்லைன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை. அப்படின்னா இப்போது நமக்குள்ள ஒரு முக்கியமான கேள்வி வந்திருக்கு. அங்கே 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கும்போது அறிவு இருமாப்பை உண்டு பண்ணுங்கிற ஒரு முடிவை சொல்லிட்டார். கரெக்டுங்களா? ஆனால் அன்பு சொல்லும்போது அது அது அதோட விஷயத்தை ரொம்ப விவரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாருன்னா போகிறார். இப்போ நமக்கு எது முக்கியம் அப்படின்னா அறிவா அன்பா? ஆனால் ரெண்டுன்னு நீங்கள் என்னக்கூடாது சொல்லக்கூடாது. அறிவு அன்பு சரி ரெண்டுமே எடுத்துக்கலாம். சரி, இப்போ பொதுவாக அறிவு எது சார்ந்தது, அன்பு எது சார்ந்தது? மனித உருவகத்தில் அறிவு சரி நான் போட்டேன் மூளை சார்ந்தது. அன்பு இதயம் சார்ந்தது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாமா? இதயம் சார்ந்தது. ஓகே, இப்போ அறிவு சார்ந்தது அன்பு சார்ந்தது ரெண்டு விஷயத்தை பார்க்குறோம். மனித உருவத்தில் பொதுவாக மனிதர்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அறிவு அப்படின்னாலும் என்ன சொல்லிடுறாங்க, அறிவு எங்கேப்பானா அறிவே இல்லையா சொல்லும்போது கூட கை காட்டுன்னு சொல்கிறாங்க. அன்பே இல்லையா அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா கை காட்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறா பார்க்கலாம். சரி, இதில் முதல்ல அறிவு இருக்கக்கூடிய அந்த மூளை கரெக்டுங்களா? அறிவு எங்கே இருக்குது? அதானே கரெக்டாக தானே? அறிவுக்குன்னு தனியாக என்ன இல்லை அறிவு எதுக்குள்ளே இருக்குன்னா மூளைக்குள்ளே இருக்குது. கரெக்டுங்களா? இந்த மூளையை பற்றி ரொம்ப நாள் ஆராய்ச்சி பண்ணும்போது முதல்ல அதாவது மூளையை குறித்த சரியான அறிவு இல்லாத நேரத்தில் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது ஒரு காரில் இருக்கக்கூடிய ரேடியேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி எதை புரிஞ்சுக்கிட்டாங்களா? பிளட்டெல்லாம் போய் மேலே போய் என்ன வருதுங்க, கூலிங் ஆகி வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. அதாவது இதை பற்றி சரியாக தெரியாத நேரத்தில். அப்புறம் கொஞ்ச நாள் ஆராய்ச்சிக்கு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, முதல்ல இந்த மூளையை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது நமக்கு சளி வெளியில் வருது இல்லை, அது வெளியில் வராமல் ஸ்டோரேஜ் ஆகிருக்கிறது தான் எதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த மூளை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ரைட்டாக இப்போ உள்ள காலத்தில் என்ன சொல்கிறாங்க இந்த மூளையை பற்றினா, ஒரு 70 வயதுள்ள ஒரு மனிதன் அவனுடைய மூளை வளர்ச்சியை பற்றி பேசும்போது, பொதுவாக பிறக்கும்போது ஒரு குழந்தைக்கு மூளை எவ்வளோ இருக்கும்? இப்போ நமக்கெல்லாம் எவ்வளோ இருக்கும் மூளை? அளவு கிலோவா சொல்லலாமா, கிராமா எவ்வளவுங்க? 1000 கரெக்டு. இது சகோதரிகளுக்கு 400, சகோதரர்களுக்கு 200 300 இப்படி தான், கொஞ்சம் 100 200 கிராம் தான் என்ன பண்ணுதுன்னா வித்தியாசப்படுது. இப்படி இருக்கு இல்லைங்களா? அதை விரிச்சோம்னா அதோடைய சுற்றளவு வேறு. திறன் அதாவது மூளையினுடைய அவுட்ரு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சுற்றளவு, அதுதான் பார்த்தோம்னா இப்போ சகோதரி சொன்னது, அதாவது அந்த அளவுகளுடைய விஷயம். சரி ரைட்டு. இப்போ பார்த்தோம்னா இப்படி இருக்கு இல்லையா இந்த மூளையோட திறன் இருக்குது பார்த்தீங்களா, பிறக்கும்போது குழந்தையினுடைய அந்த மூளை வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி 25 வயது வரும்போது என்ன ஆயிரும்னா அதனுடைய சுற்றளவு நின்றோம். அதுக்கு மேலே மூளையினுடைய சுற்றளவு வளர்ச்சி என்ன பண்ணாதுன்னா வளராது.
குழந்தை பிறக்கும்போது எவ்வளோ இருக்கும்? கொஞ்சமாக இருக்கும். அப்புறம் அந்த கிலோவாக மாறுறதுல அப்புறம் அந்த 25 வயசில் என்ன ஆயிரும்? ஸ்டாப் ஆயிரும். ஆனால் உள்ள திறன் இருக்குது பார்த்தீங்களா, சேகரிக்கிறது, அறிவு சம்மந்தமாக எல்லாம் சேகரிக்கிறது எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா ஆகிக்கிட்டே இருக்கும். அது எப்போ வரைக்கும்னா சாகிற வரைக்கும் என்ன ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒரு கடையில் ஒரு மெமரி கார்டு வாங்குகிறோம், 64 GB அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, வாங்கும்போது எம்டி. ஆனால் என்னன்னு சொல்லி பார்க்குறோம், ஆனால் அதுக்குள்ளே போய் சேகரிக்க 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 என்ன ஆகிட்டே இருக்குது? ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்குது. அந்த மாதிரி தான் பிறக்கும்போது மூளை இருக்குது. அது கம்ப்ளீட்டாக ஒரு திறனில் அவுட்ரு வளர்ச்சி எப்போ வந்து நிற்கும்னா 25 வயதில் முழுமை அடைஞ்சிடும். அதுக்கு மேலே அந்த மூளையினுடைய வளர்ச்சி அவுட்ரு வளர்ச்சியெலாம் வளராது. ஆனால் உள்ளே போகக்கூடிய திறன் வந்து என்ன பண்ணிட்டே இருக்குன்னா போயிட்டே இருக்கும். இதை புரிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா என்சைக்ளோபீடியா இருக்கு இல்லைங்களா, தகவல் களஞ்சியம், அதில் வந்து பிரிட்டானிக்கா அப்படின்னு இதை நம்ம வாங்குறா இருந்தால் கூட வாங்கி நம்மளுடைய தகவல்லாம் என்ன பண்ணலாம்னா சேகரிக்கலாம். இதை என்ன பண்ணுறாங்க, இது எவ்வளோ சேகரிக்கும் அப்படின்னா ஒரு பிரிட்டானிக்கா எவ்வளோ சேகரிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் போட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது 24,000 இமேஜ் என்ன பண்ணுமா ஒரு பிரிட்டானிக்கா. அப்புறம் வந்து வார்த்தைகள் வந்து பார்த்தோம்னா அந்த பக்கங்கள் வந்து 2350 பக்கங்கள். டாபிக்லாம் போகும்போது 2 லட்சம் அப்படிலாம் என்ன பண்ணுறாங்கன்னு கொடுக்குறாங்க. இது ஒரு பிரிட்டானிக்கா பொதுவாக இணையதளத்தில் வச்சுருக்கு. இப்போ நம்மளாம் வாங்குகிறோம் இல்லைங்களா, என்ன வாங்குகிறோம், ஒன்றை வாங்குகிறோமா, ஒன்றை வாங்குகிறோம்ல நம்மளுடைய வீடியோ எல்லாம் சேவ் பண்ண. இந்த மாதிரி அந்த தகவல் களஞ்சியத்தில் பிரிட்டானிக்காங்கிறது ஒரு பிரிட்டானிக்காவுடைய இது கெப்பாசிட்டி. இதே மாதிரி மனிதனுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 1000 பாருங்கள், தகவல் சேகரிப்பு உடனே என்ன பண்ணுதுங்க, 15,000 என்ன பண்ணுது, வெளிப்படுத்துது இல்லையா. இந்த 15,000 மில்லியன் பிரிட்டானிக்கா, அந்த அளவுக்கு யாருடைய கெப்பாசிட்டியை தேவன் படைச்சிருக்காருன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, இந்த மூளை என்ன பண்ணிட்டாருன்னா படைச்சிருக்கார். அவ்வளோ கெப்பாசிட்டி. இப்போ வந்து பார்த்திங்கன்னு வைங்களேன், உதாரணத்துக்கு சகோதரர்களாகட்டும் சகோதரிகளாகட்டும், இப்போது ஒரு சட்டையை நம்ம வீட்டில் நிறைய பீரோவில் என்ன இருக்கும், சட்டை இருக்கும் இல்லைங்களா, ஒரு இல்லையா வாங்கி கொடுத்துருங்க அவருக்கு. அப்போது இருக்கும், அதை வந்து எடுத்து பார்த்தோம்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துருப்போம், ஞாபகம் வருதுல்ல. எப்படி ஞாபகம் வருது, இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கன்வென்ஷனில் நான் என்ன பண்ணேன், இது என் கல்யாணத்துக்கு எடுத்த பட்டு புடவை, இது என் கல்யாணத்துக்கு எடுத்த கோட் அப்படிலாம் ஞாபகம் வருதா வரலையா, எங்கே சேகரிச்சிருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு நிகழ்வுகள் வந்து உங்களுடைய மூளையில் ஸ்டோர் ஆகிருக்கும். அவ்வளவையும் தாண்டி 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததை நினைவுபடுத்துகிறோம்னா உண்மையிலே என்ன பார்த்தோம்னீங்களேன், போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வேணாம், போன வாரம் நீங்கள் ஒரு செவ்வாய்க்கிழமை என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணிடுவோம், சரி சொல்லுங்கள், மறந்துடுவோம் இல்லையா. ஆனால் இதெல்லாம் ஏன் அப்படின்னா எது எதெல்லாம் முக்கியமாக தேவையோ அது என்ன ஆயிருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டோர் ஆயிரும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட நிறைய நிகழ்வுகளை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஸ்டோர் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறாங்க 15,000 மில்லியன் பிரிட்டானிக்காவை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா என்ன பண்ண முடியும், எது முக்கியமானது நினச்சி நம்ம ஃபீட் பண்ணுறோமோ அது என்ன ஆகிக்கிறோம்னா ஸ்டோர் ஆகிரும். இது வந்து தேவனுடைய படைப்புலேயே ரொம்ப பிரம்மாண்டமான படைப்பு. நான் எதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா இந்த மூளை, கரெக்டுங்களா. இங்கே தான் எது இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா அறிவு இல்லையா. சரி, இந்த மூளையை இயக்கிறதுக்கு எது முக்கியம், இந்த மூளைக்கு ரத்தம் போகணும் இல்லைங்களா, 20% ஆக்சிஜன் போகுதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, பிளட் தானே கொண்டு போகுது. எது ஹார்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா. இப்போது எது முக்கியம், இதயம் முக்கியமாக மூளை முக்கியமா, பிரெயினை இயக்கிறது எதுன்னு சொல்லி பார்க்குறோம், ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா எது முக்கியம். நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுனீங்க, இப்போ என்ன பண்ணுறீங்க, தப்பாலாம் ஆகாது, உங்களுடைய கணிப்பு என்னவாக இருக்கும், கரெக்டாக இருக்கும், பரவாயில்ல சொல்லுங்கள், எது முக்கியம். மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நம்மக்கிட்ட இருக்கிற சகோதரர்கள் கம்மியா, ஹார்ட் பிரெயின் ரெண்டுமே வந்துடுச்சு. இப்போ எது முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உலகத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா ஹார்ட்டு தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஹார்ட் அட்டாக்லாம் வந்துச்சுன்னு வைங்களேன், அவன் அவுட்டு. அந்த மாதிரிலாம் இன்றைக்கி என்ன எது வரக்கூடாது, வருதோ வரலையோ அவனுக்கு எது வரக்கூடாது. இப்போ ஹார்ட் அட்டாக்கே ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா உடனே அவருக்கு சிபிஆர் கொடுத்தாங்கன்னு வைங்க, சிபிஆர் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணிடலாம், அதே மாதிரி வந்து ஆஞ்சியோகிராம் அதான் கரெக்டு தானே, அதெல்லாம் வந்து பண்ணால் என்ன ஆயிடும், பிழைக்க வச்சிடலாம் இல்லைங்களா. ஆனால் மூளை செத்துச்சின்னு வைங்களேன் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியும் இல்லைங்களா. ஒரு மனிதன் இறந்துட்டாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஹார்ட்டை வச்சு கிடையாது, மூளையை வச்சு.
இப்போ பொதுவாக வந்து பார்த்தோம்னா ஹார்ட்டுக்கு இன்றைக்கி நான் எப்படி கொண்டு போயிட்டாங்கன்னா, இதயத்தை எடுத்துகிட்டு பிளாஸ்டிக் இதயத்தை என்ன பண்ண முடியும், பொருத்த முடியும். அந்தளவுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. ஒருத்தனுக்கு இதயம் செயல்படலை அப்படின்னா அவனை சிபிஆர்லாம் கொடுத்து என்ன பண்ணிடலாம்னா பிழைக்க வச்சிடலாம். ஆனால் பிரெயின் டெத் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அவரை வந்து என்ன பண்ண முடியாது, பிழைக்க வைக்கவே முடியாது. இன்றைக்கும் மருத்துவ ரீதியில் எதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹார்ட்டுக்கு கிடையாது, எதுக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா மூளைக்கு. ஏன் நம்ம இந்த மூளையை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம்னா அதுக்கு ஒரு சம்மந்தம் இருக்குது. அந்த மூளை எப்போ வந்து இயக்கத்தை வந்து சரியாக இயங்காமல் ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பிக்குதோ, இப்போ பாருங்கள், உதாரணம் சொல்லணும்னு வைங்களேன், இப்போது எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, பெரிய பிரச்சனை, அந்த பிரச்சனை என்ன ஆபத்தில் கொண்டு போய் விட போகுதுங்கிறத 100% உணர்ந்துட்டேன்னு வைங்களேன். இப்போ எனக்கு என்ன வரும், பரவாயில்ல, பதட்டம். ஓகே, பதட்டம் வரும் இல்லைங்களா? பதட்டம் வந்தவுடனே இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட்டோடைய பீட் என்ன ஆகும், அதிகரிக்கும். அப்படின்னா இயக்கம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதயத்தில் இல்லை, எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம்னா மூளையில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக அந்த மூளைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? சரி, இந்த மூளையை தேவன் எங்கே வச்சுட்டாரு மனித உறுப்பில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எங்கே வச்சுருக்காருங்க, மேலே வச்சுருக்காரு. கரெக்டுங்களா? இப்போது இந்த மூளை வந்து தேவனால் படைக்கப்பட்டது தானே, நம்ம இப்போ இன்றைக்கி அதாவது 1 குழந்தையருடைய விஷயத்தில் அப்படி படித்து 1 குழந்தை 2 குழந்தைலாம் படித்து வரும்போது நீங்கள் படிச்சிங்கன்னா, நாம் எல்லோரும் தேவனுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். யார் மூலமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்னா கிறிஸ்து மூலமாக என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்னா உண்டாக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் என்ன யாருடைய தயவில் வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனுடைய தயவில் வந்திருக்கு. அதனால தான் தாவீது சொல்லும்போது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட படியினாலே, இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு வியக்கத்தக்க ஒரு மனிதனுடைய படைப்பு வந்து தேவனை அன்று யாருமே என்ன பண்ண முடியாதுன்னா பண்ண முடியாது. அதில் விசேஷ விதமாக இதயமும் மூளையும் இல்லைன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வேஸ்ட்டு. கை இல்லைன்னா பழச்சிக்கலாம், கால் இல்லைன்னா கூட பழச்சிக்கலாம். கண் இல்லாத மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்காங்க இல்லைங்களா? இந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஆனால் இதயமும் மூளையும் இல்லாத மனிதன் இருப்பானா? அப்படிப்பட்ட மனிதன் இருக்கிறதே வந்து பார்த்தோம்னா கடினம். அப்படி இருக்கவும் முடியாது. இதயத்தில் கோளாறு இருந்து கூட இருக்கலாம், இதயமும் மூளையும் இல்லைன்னா ஒரு மனிதனுடைய விஷயமே இல்லை. அப்படின்னா இங்கே பார்க்குறோம், இது பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்ட ஒரு படைப்பு. சரிங்களா? இப்போ பார்க்குறோம், அறிவு அங்கே இருக்குது இல்லைங்களா, இதயம் இங்கே இருக்குது. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளோ தெரியுங்களா? என்றைக்காவது அளந்துருக்குமா? அளந்து பார்க்குறீங்களா? இது நான் சும்மா நெட்லேருந்து எடுத்து போட்டது. ஆனால் நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் உங்களுடைய இதை அளந்து பாருங்கள். இது அளந்தீங்கன்னா எவ்வளோ இருந்துறீங்களா? ஒரு சராசரி மனிதனுக்கு 18 அங்குலம் வரும் இல்லைங்களா? இந்த 18 அங்குலத்துக்குள்ளே தான் தேவன் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையவே முடிச்சிருக்கார். உண்மையா இல்லைங்களா? யாராக இருந்தாலும் சரி, தீமை பேசக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, நன்மை பேசக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சரி, துக்கமாகட்டும், அவனுடைய ஆணவமாகட்டும், அவனுடைய பிரம்மாண்டமாகட்டும், படைப்பாகட்டும், எல்லாமே எதுக்குள்ளே அடங்குன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனுடைய பார்வையில் இந்த 18 அங்குலத்துக்குள்ளே தேவன் என்ன பண்ணிடுறாருங்க. இதை இன்றி வேறு அந்த மனிதனால் என்ன பண்ண முடியாதுன்னா செய்யவே முடியாது. கரெக்டாக? உண்மை தானே? இந்த 18 அங்குலத்துக்குள்ளே தான் அவனுடைய என்ன இருக்குங்க, ஒட்டுமொத்த இயக்கமே இருக்குது. இப்போ ஒரு சகோதரனை நம்ம சத்தியத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறமும் கூட சரிங்களா, அவரை பார்க்குற பார்வையில் தவறுங்கிறதும் எதுக்குள்ளே தான் இருக்குது, இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த 18 அங்குலத்துக்குள்ளே தான் இருக்குது. அவரை பராமரிக்கிறதும் எதுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த 18 அங்குலத்துக்குள்ளே தான் இருக்குது. இதை தாண்டி எதாவது பண்ண முடியுமானா நம்மளும் ஒன்றும் பண்ண முடியாது, உலக மனிதனும் என்ன பண்ண முடியாதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் தாவீது சொல்லும்போது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட படியினாலே. அப்படின்னா இந்த ஈவு தேவன் கொடுத்தாலே அன்றி வேற என்ன பண்ண முடியாதுன்னா கொடுக்க முடியாது. தேவன் எங்கே இருக்கார்? பரத்தில் இருக்கார். பரத்திலிருந்து அருளப்பட்டாலே ஒழிய எதுவுமே இல்லை. அதனால தான் எபிரேயரில் படிக்கிறோம், ஆவிகளினுடைய பிதா இல்லைங்களா? எல்லா ஜீவனுக்கும் ஒரு ஆவி இருக்குன்னா அதுகளுக்கெல்லாம் யார் பிதான்னு சொல்லி பார்க்குறோம்னா தேவன் தான் பிதா இல்லைங்களா? அப்படி இருக்கக்கூடிய தேவன் நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் எதுக்குள்ளே வச்சுட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா இந்த 18 அங்குலத்துக்குள்ளே என்ன பண்ணுறாருன்னா வச்சுட்டார். ரைட். இப்போ பாடத்தோடைய தலைப்பில் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் ஆதார வசனத்துக்கு இதுக்கு இவ்வளோ நேரம் சம்மந்தம் இருக்கா? சம்மந்தமே இல்லை. ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், படிச்சுட்டு நேராக எங்கே போயிட்டோம்னா மெடிக்கல் சம்மந்தமான ஒரு விஷயத்துக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம்னா போயிருக்கோம். சரி, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? 18 அங்குலத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கண்டுபிடிச்சிட்டோம்.
இப்போ இந்த 7 சென்டிமீட்டரை நம்ம என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கணும். இந்த 7 சென்டிமீட்டருக்குள்ளே தான் எது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் பேசின விஷயம் இருக்குது. அதை நம்ம இனிமேல் என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். இந்த வசனத்தை படிச்சிடலாம் சிஸ்டர். 39 சங்கீதம் 5 இதோ என் நாட்களை 4 விரற்கடை ஆக்கினீர், என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாது போல் இருக்கிறது. பாருங்க, என் நாட்களை 4 விரல் கடை அளவாய் ஆக்கினீர். என்னவா இது? யார் எழுந்த? தாவீது எழுதினார் இல்லைங்களா? எப்போ எழுதியிருப்பார்? எந்த பிரயாயத்தில் எழுதியிருப்பார்? அவர் சங்கீதங்கள் எப்போ எழுதுறாருன்னா அவருடைய வாலிப நாட்களில் என்ன பண்ணலை, சங்கீதங்கள் எழுதலை. வாலிப நாட்களில் நடந்த நிகழ்வுகளை பின்னாடி அவருக்கு என்ன இருந்துச்சு பார்த்தோம்னா, அரியணையில் உட்கார்ந்ததுக்கப்புறம் ஒரு நேரங்கள் என்ன பண்ணப்பட்டிருந்துச்சுன்னா ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த டயத்தில் தான் அப்சலோம் வந்து நிறைய வேலைகள்லாம் என்ன பண்ணுறாரு இல்லையா? அந்த நேரத்தில் தாவீது என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டிவோஷனலாக என்ன பண்ணாருன்னா தேவனுக்காக நிறைய காரியங்கள் எழுதினாருன்னு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி அவர் பின்னாடி நாட்களில் உட்காந்து எழுதுறாரு. என்ன எதை எழுதுறாரு? முந்தின நாட்களில் நடந்த விஷயங்களை எழுதுறாரு. அப்போ கண்டிப்பாக இப்போ பார்க்குறாரு, ஒரு வாலிப பிரயாயத்தில் நடந்த விஷயத்தை எழுதுறாரு. ஒரு வாலிபனா தனக்கு ஒரு 25லேருந்து ஒரு 30 வயதில் இருக்கும்போது என்ன நிகழ்வு நடந்துச்சோ அதை எழுதுறாரு. அதான் பார்க்குறோம். நான் இளைஞனாய் படிக்கிறோம் இல்லைங்களா, சொல்கிறாரு, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ள மனிதனும் ஆனேன் அப்படின்னா எழுதுறாரு. அப்போ இளைஞனாக இருந்த காலத்தில் அவர் வாய்ப்பே இல்லை எழுதுறதுக்கு உண்டான, பின்னாடி தான் எழுதுறாருங்கிறதுக்கு வசனங்கள் இருக்குது. அப்படி எழுதும்போது சொல்கிறாரு, என் நாட்களை என்ன பண்ணிட்டீங்களா, 4 விரல் கடை அளவாக்கினீர். சரிங்களா? இப்போ 4 விரல் கடை அளவுனா எது சொல்லலாம்? 4 விரல் கடை அளவுனா வேற ஒன்றும் இல்லை, 25 வயதுள்ள ஒரு சராசரி ஒரு வாலிப பையனுடைய இந்த அளவு எடுத்திங்கன்னா எவ்வளோ வரும்னா 7 சென்டிமீட்டர்லேருந்து கொஞ்சம் மாறும், அல்லது 7 சென்டிமீட்டரில் கரெக்டாக வந்து நிற்கும். இதுதான் இந்த 4 விரல் கடை அளவாக்கினீர். சரி, இந்த 4 விரல் கடை அளவு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா 7 சென்டிமீட்டர் அப்படின்னா கொஞ்சம் கூடும், அவ்வளோதான். இப்போது பெரிய தாத்தா இருக்காருன்னு வைங்க, அவரை இந்த அளவில் என்ன பண்ண முடியாது, ஒப்பிட முடியாது இல்லைங்களா? என்னை போல் நல்ல கொஞ்சம் பருமனாக உள்ளவங்களுடைய எதையும் என்ன பண்ண முடியாது. சராசரியாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு வாலிபனுடைய இதை அளந்து பார்த்தீங்கன்னா டேப்பை வச்சு 7 சென்டிமீட்டர்லேருந்து கொஞ்சம் வித்தியாசப்படும், அவ்வளோதானே ஒழிய. அப்படின்னா இப்போது இதுக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன விஷயத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்குறோம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டோம், 18 அங்குலம் இருக்குது பார்த்தீங்களா, அது நமக்கும் இருக்குது, உலக ஜனங்களுக்கும் இருக்குது. ஆனால் இனி பார்க்க போகிறது எப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா புரிஞ்சுக்கலாம். இப்போது அந்த ஆதார வசனத்துக்கு வந்துடலாம். 1 கொரிந்தியர் 8 முதல் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம் எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. தேவனில் அன்பு கூறுகிறன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். இப்போ பார்க்குறோம், இப்போ 2 விஷயம், அறிவு, அன்பு. இப்போ நம்ம அதை பற்றி பேச வரல, எது முக்கியங்கிறத பற்றி பேச வரல. இப்போ எதனால இதை பேசினார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அறிவு, அன்பு இது ரெண்டுமே நமக்கு எங்கே இருக்குது? உடம்புல தான் இருக்குது. சார் இப்படி ஒரு பதில், தேங்க்யூ. என்ன சார்? மூளையில். அறிவும் எங்கே தான் இருக்குது, அன்பும் எங்கே தான் இருக்குது? நீங்கள் எல்லாம் ஒருமித்த கருத்து வரலையே. இதுலேயே நமக்கு என்ன இருக்குன்னா கொஞ்சம் தயக்கம் இருக்குது. அறிவாகட்டும் அன்பாகட்டும் எங்கே தான் செயல்படுதுன்னா மூளையில் தான். நிறைய பேர் எனக்கு மனசே வலிக்குதுன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே இது வந்து அப்படி இல்லை. இங்கே வந்து இதயம்ங்கிறது வந்து ஒரு பம்ப் பண்ணக்கூடிய கருவி தானே ஒழிய வேறு உணர்வு சொந்தமான எதுவுமே இல்லை. சரி, அறிவும் அன்பும் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, அறிவுங்கிறது தகவல் சேகரிப்பு, கரெக்டுங்களா? அன்புங்கிறது உணர்வு சம்பந்தமான ஒரு விஷயம், கரெக்டுங்களா? அன்பை யாராவது பார்க்க முடியுமா? ஃபீலிங்ஸ் உணர முடியும் இல்லைங்களா? அதனால தான் உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வருது. அறிவுங்கிறது வந்து பார்த்தோம்னா ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், வெளிப்படுத்த முடியும் இல்லைங்களா? அப்போது இப்போ நம்மளுடைய மூளையில் அறிவு அன்பு எங்கே இருக்குது? இப்போ அதுதான் அடுத்த கொஸ்டின். ரெண்டுமே அங்கே தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்படின்னா இதுதான் கொஞ்சம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கொஞ்சம் நமக்கு விளக்குறதுக்கு கஷ்டம் இல்லைங்களா? அதாவது அறிவு அன்பு நம்மளுடைய மூளையில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது நம்மளால் துல்லியமாக சொல்ல முடியுமா? மெடிக்கல் டேர்மோட உதவி இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது. ஆனால் என்ன ஒரு விஷயம், இன்றைக்கி இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள்லாம் கண்டுபிடிச்சி சொல்லக்கூடிய மெடிக்கல் டேர்மாக இருந்தாலும் அது எல்லாமே யார் படைச்சது தான்? தேவன் படைச்சது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இல்லைங்களா? அப்படின்னா இப்போ நம்ம என்ன முதல்ல போகலாம்னா அறிவு
அல்லது ஞானம், ரெண்டுமே அறிவு ஞானம் ரெண்டே எடுத்துக்கோங்க. இது நம்ம மூளையில் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு இந்த படம் போட்டிருக்கும் பார்த்தீங்களா, ரொம்ப குட்டியாக இருக்கும். செரும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதை சொல்லுவாங்க இல்லைங்களா? பார்த்தீங்களா? ஓகே. என்ன எது எது வெளிப்படுது? இப்போ தகவல் சேகரிப்பு என்ன பண்ணுது? வெளிப்படுது இல்லைங்களா? இதை என்ன சொல்லுவாங்கன்னா பெருமூளை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பிஎஃப்சி கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா, கார்டெக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த பாருங்க, இந்த இடத்த தான் இங்கேருந்து தான் இது என்ன பண்ணுதுன்னா ஆரம்பிக்குது. இங்கேருந்து ஆரம்பித்து ஒரு பாதி பகுதி வரைக்கும் நமக்கு இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பெருமூளை இல்லைங்களா? இதில் தான் எதெல்லாம் சேகரிக்கப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா தகவல் சம்பந்தமான எல்லாமே என்ன பண்ணப்படுதுங்க, சேகரிக்கப்படுது. இப்போ பொதுவாக வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய டிவைன் ஸ்பாட்னா எதை சொல்லுவோம்? டிவைன் ஸ்பாட்னா இந்த நெத்தி இல்லைங்களா? ஞானமாகட்டும் தேவன் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே தான் எல்லாத்தையும் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இது என்னென்னலாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே ஒரு லிஸ்ட்டே இருக்குது, படிச்சிருங்க சிஸ்டர் அப்படியே முடிஞ்சா. அதாவது இந்த பெருமூளை எதெல்லாம் பண்ணுது அப்படின்னா படிங்க சிஸ்டர். ப்ராப்ளம் சால்விங் பாருங்க, ப்ராப்ளம் சால்விங், ஜட்ஜ்மெண்ட், இன்ஹிபிஷன், பர்சனாலிட்டி, எமோஷனல் ட்ரைட்ஸ், லாங்குவேஜ் ப்ரொடக்ஷன், மோட்டார் பிளானிங். ஓகே, மோட்டார் பிளானிங்ல வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம போகும்போது ஒரு காரில் போகிறோம், எடுத்த மாதிரி ஒரு லாரி வருதுன்னு வைங்க, உடனே என்ன பண்ணுறோம்? அப்படியே லாரியில் கொண்டு என்ன பண்ணுவோம்? டயரில் கொண்டு விட்டுருவோமா? அமைதியாக இருக்கீங்களே, பார்த்தா அப்படியே தெரியுது. என்ன பண்ணுவோம்? ஓரமாக என்ன பண்ணுவோம்? ஒதுக்குவோம், பிரேக்கை போடுவோம், சைடில் இண்டிகேட்டர் போட்டு ஏதோ ஒன்று பண்ணுவோம்ல. இதுதான் மோட்டார் பிளானிங் இல்லைங்களா? இதை வந்து என்ன பண்ண தேவையில்லை. அந்த இடத்துல வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து லெஃப்ட் கட் பண்ணுப்பா ரைட் கட் பண்ணுமான்னு சொல்ல தேவையில்லை. மோட்டார் பிளானிங் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுறோம்? ஒன்றும் இதிலேருந்து ஜம்ப் பண்ணுறோம், இடையில ஒரு தாவு இருக்குது, ஜம்ப் பண்ணலாமா வேணாமாங்கிறத வந்து என்ன பண்ணலாம், தூரத்தை நிர்ணயிக்கும் பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மோட்டார் பிளானிங் இல்லைங்களா? ரொம்ப பள்ளம் அதிகமாக இருந்து தாண்ட முடியலன்னு வைங்க, உள்ளே விழுந்துருவோன்னு சொல்கிறது எதுதான் சொல்லி பார்த்தோம்னா இந்த மோட்டார் பிளானிங். இதெல்லாம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா தகவல் சேவை, இவ்வளவு தான் உன்னால் தாண்ட முடியும் இல்லைங்களா? அதே போல் வந்து பார்த்தோம்னா ப்ராப்ளம் சால்விங், அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, 10 × 10 90. எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லையா? அந்த ப்ராப்ளத்தை என்ன பண்ணிட்டீங்க? இது எல்லாமே என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தகவல் சேகரிப்பு இல்லைங்களா? மூளை சம்மந்தப்பட்டதில் அறிவு சார்ந்த ஒரு விஷயங்கள் இல்லைங்களா? இப்போ இதுலேயே எனக்கு ஒரு ப்ராப்ளம் நான் பண்ணியிருக்கேன், நீங்கள் சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு ப்ராப்ளம் பண்ணியிருக்கேன், சால்வ் பண்ணுங்க. அதெல்லாம் இல்லை பிரதர், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வச்சுருக்கேன். சொல்லட்டா? பெருமூளை கரெக்டா ஸ்பெல்லிங்கு? பாருங்கள், அந்த லா வரக்கூடாது, இந்த லாங்கிறத ப்ராப்ளம் சால்விங் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இது எல்லாமே என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தகவல் சேகரிப்பு. கேட்டுங்களா? இதையும் தேவன் எங்கே தான் வச்சுருக்காரு? நம்முடைய மூளையில் தான் வச்சுருக்காரு, இந்த பெருமூளைக்குள்ள. சரி, அன்பு எங்கே இருக்குது? அன்பை தான் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்து கண்டுபிடிக்கணும். அந்த அன்பு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே இருக்குது பாருங்கள், கீழே ஒரு சின்ன டாட் மாதிரி. இந்த இடத்துக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அமிக்டலா அப்படிங்கிறது. ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கா? ரெண்டும் ஏன் தேவன் ஒரே இடத்துல வைக்கல? அது அவர்கிட்ட தான் என்ன பண்ணணும், கண்டிப்பாக தேவன் அவங்க போகும்போது நமக்கு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ஏன் அப்படி வச்சுருக்காங்கிறது தெரியல. இங்கே இந்த அன்பு அப்படிங்கிறது நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த அமிக்டலா, அங்கே தான் அந்த அன்பு சம்மந்தமான ஒரு விஷயம். கோவப்படுறோம்னுங்கிறேன், அது என்னது? கோபங்கிறது என்னது? ஃபீலிங்ஸ் தானே, ஃபீலிங்ஸ் இல்லைங்களா? உணர்வு சம்பந்தம். அது எங்கே தான் உருவாகுது? இங்கே தான். பயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் எங்கே தான் உருவாகுது? இங்கே தான். அப்போ அங்கே உருவாகிறதில்ல, எங்கே உருவாகிறதில்ல? மேலே பார்த்தோம் இல்லைங்களா பெருமூளையில், அங்கே உருவாகிறதில்ல. அங்கே எது தானா அந்த தகவல் சேகரிப்பு, ஞானம், இந்த மாதிரியான காரியங்கள். இங்கே வந்து பார்த்தோம்னா என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேலே படிச்சுங்க சிஸ்டர். இங்கே It is concerned with emotional and behavioral functions. It is responsible for strong affective reaction as fear and anger and emotion. போதும் சிஸ்டர். அப்போ இவ்வளவு விஷயத்தையும் வந்து இந்த எது எங்கேன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அமிக்டலா அதுதான் ஃபங்க்ஷன் பண்ணுது இல்லைங்களா? மேலே வந்து பார்க்குறோம், அங்கே அந்த பிஎஃப்சின்னு சொல்லக்கூடியது அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தகவல் சார்ந்தது. இங்கேருந்து ஆரம்பித்து ஒரு பெருமூளை வரைக்கும் ரெண்டு ஒரே இடத்துல என்ன பண்ணலன்னா இல்லை. சரி, இந்த ரெண்டு ஒரே இடத்துல இல்லை, இது தேவன் நமக்குள்ளே வச்சுருக்காரா அப்படின்னா வசனமே இருக்குது, படிச்சிடலாம் பாருங்க.
2 கொரிந்தியர் 4:7 இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். பாருங்க, இந்த பொக்கிஷத்தை என்ன எங்கே பெற்றிருக்கிறோமா அப்படின்னா, உலக மனிதனுக்கு அறிவு மூளையில் என்னென்ன வச்சுருக்காரோ அதை தான் யாருக்கு வச்சுருக்காரு? புது சிஷியில் வந்ததுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணிடுறேன், உங்களுடைய மூளையை வடப்பக்கமாக இருக்கிறத நான் என்ன பண்ணிடுறேன், தெற்கு பக்கம் மாற்றுறாரானா? இல்லை, வசனம் கிளியராக இருக்குது. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு, இதை தேவனால் உண்டாயிருக்கக்கூடிய இந்த புது சிஷியினுடைய காரியத்தை தேவன் எங்கே தான் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எங்கே வச்சுருக்காருங்களா? இந்த மண்பாட்டம் அந்த பழைய சரீரத்துக்குள்ளேயே எது எங்கே இருக்கோ அங்கே வச்சுருக்காரு தேவன். எப்படி வச்சுருக்காருங்கிறதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த 2 விஷயத்தையும் பற்றியும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசியிருக்காருன்னா பேசியிருக்காரு. எதை பற்றியும்? அறிவை பற்றியும் பேசியிருக்காரு, உணர்வை பற்றியும் பேசியிருக்காரு. படிச்சிடலாம் பாருங்க. மத்தேயு 22:37 இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும். பாருங்க, 2 விஷயத்தை பேசுறார். முழு இருதயம், முழு ஆத்மா. சரி, எப்படி நம்ம வித்தியாசம் பார்க்கறது? இருதயம்னா என்ன, ஆத்மானா என்ன? இருதயம்னா இருதயங்கிறது உணர்வா? அது ஆங்கிலத்தில் படித்து பார்த்தோம்னா ஹார்ட்டு, அப்புறம் வந்து மைண்டு. ஹார்ட்டு எதுக்கு, மைண்டு எதுக்கு? இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, ஹார்ட்டுன்னு பைபிளில் எங்கெல்லாம் HEART வருதோ அந்த ஹார்ட் என்ன ஹார்ட் நம்மளால நினச்சிடறாங்க. உள்ள சொல்லர்த்தமான இதயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நினச்சிடறாங்க. அதை பற்றி பேசலை. அங்கே என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் அப்படின்னா உணர்வு வெளிப்படக்கூடிய விஷயம் பார்த்தீங்களா, அதுதான். அதாவது சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை என்ன பண்ணுவாங்க, தரிசிப்பாங்க. அப்படின்னா லிட்டரலாக இருக்கக்கூடிய ஹார்ட்டை பற்றி என்ன பண்ணல, பேசலை. உணர்வு வெளிப்படுது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பைபிளில் ஹார்ட்டு இல்லைங்களா. அடுத்தது அறிவு சம்மந்தப்படக்கூடிய இடத்துக்கு என்ன பேருன்னு சொல்லி பார்த்தோம்னா பைபிள் என்ன சொல்லுதுன்னா மைண்டு இல்லைங்களா. அதான் பார்க்குறோம், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும். அப்போ இந்த 2 பற்றியும் ஆண்டவரே பேசியிருக்கார். எதை பற்றி? உணர்வு எங்கே இருக்குது? உணர்வு வரக்கூடிய இடத்துக்கு என்ன பேர்? ஏதோ அம்மிங்கிறீங்க, அமிக்டலா இல்லைங்களா, ரைட்டு. மைண்டு வரக்கூடிய இடத்துக்கு பேர் PFC இல்லைங்களா. அதான் நம்ம பார்க்குறோம், அந்த முன்னாடி இருக்குது பாருங்கள். ஓகே, அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா அது சுருக்கமாக இல்லைங்களா. அப்போ பார்க்குறோம், இது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இது 2மே வந்து பார்த்தோம்னா புது சிருஷ்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. அப்படி சொல்லும்போது இப்போ இந்த 2மே எங்கே இருக்குது அப்படின்னா, அமிக்டலா வேறு இடத்துல இருக்குது, இந்த PFC வேறு இடத்துல இருக்குது. அதில் தான் அந்த அறிவு ஞானம் இந்த PFCயில் வைக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்க்கும்போது அமிக்டலா, அங்கே தான் உணர்வு எல்லாமே இருக்குது சரிங்களா. இந்த 2க்கும் தூரம் எவ்வளோ தெரியுங்களா? அந்த 2க்கும் தூரம் எவ்வளோ தெரியுங்களா? 7 சென்டிமீட்டர், 5 to 7 சென்டிமீட்டர். இதை வந்து நீங்கள் நெட்டில் படித்து பார்த்தீங்கன்னா இந்த இது மட்டும் படிச்சிருங்க சிஸ்டர். இந்த ஃப்ரண்ட், அதாவது ஃப்ரண்ட் டு பேக் அப்படின்னா இந்த PFCயிலிருந்து அமிக்டலா வருது பார்த்தீங்களா, அதனுடைய இடம் படிச்சிருங்க சிஸ்டர். A rough estimate of the distance from the frontal pole. frontal poleனா வேற ஒண்ணும் இல்ல, இந்த PFC சொன்னோம் பாத்தீங்களா, இங்க இருந்து படிங்க. To the back of the temporal lobe. Where the amygdala is located would likely be several centimeters. எவ்வளவு சொல்லி பார்த்தோம்னா 5 to எவ்வளோ 7 சென்டிமீட்டர் இல்லைங்களா. அப்போ இதை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பேசிகிட்டு இருக்காருன்னா, என்ன இருக்குங்க, அறிவுக்கு எட்டாத அன்பு. சொல்ல அர்த்தமாக பார்த்தோம்னா அறிவுக்கும் அன்புக்கும் எட்டக்கூடிய தூரம்னா 2ம் பக்கத்துலாம் இல்லை, அதுக்கு ஒரு தூரம் என்ன பண்ணுதுங்க, லிட்டரலாகவே இருக்குது. 2மே ஒரே இடத்துல வச்சா என்ன ஆகும்? அதையும் தேவன்ட்ட தான் என்ன பண்ணணும், கேட்கணும். சில பேர் சொல்கிறாங்க இல்லைங்களா, மூளை என்ன ஆயிடுச்சுங்க, மூளை குழம்பிடுச்சு. அவங்கள கவனிச்சிருக்கீங்களா, மூளை குழம்புனவங்கள? சில நேரம் என்ன பண்ணுவாங்க, அறிவாக பேச வேண்டிய இடத்துல அன்பாக பேசுவாங்க, அன்பாக பேச வேண்டிய இடத்துல என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் வேறு மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா பிஹேவ் பண்ணுவாங்க. அது எதனால் எவ்வளோ தூரத்தில் வச்சுருக்காரு நமக்குலாம் தெரியல, ஒரு தோராயமாக அவ்வளோதான். அப்படி பார்க்கும்போது இப்போ படிக்கிறோம் என்னென்னா, படிங்க சிஸ்டர். எபேசியர் 3:17 முதல் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்கள் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்கள் கூட கிறிஸ்துனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை பாருங்க. அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை பொதுவாக வந்து பார்த்தோம்னா உலக மனிதர்கள் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, அறிவையும் அன்பையும் அவங்களால சம்மந்தப்படுத்துறதுக்கு தேவன் என்ன பண்ணவே இல்லை, வழிவகுக்கவே இல்லை இப்போ வரைக்கும்.
ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசும்போது நீங்கள் எப்படி இருந்துறாங்கன்னு சொல்கிறாருன்னா, நீங்கள் சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அன்பு. இப்போ எந்த அறிவை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார்? எந்த அறிவை பற்றி பேசுகிறாருன்னா, சத்திய அறிவு என்ன பண்ணணும்னா, அந்த சத்திய அறிவு எங்கே போய் எட்ட வைக்கணும்னு சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன பண்ணணுமா? அன்பை என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா எட்ட வைக்கணும். அதனால சொல்லும்போது அறிந்து கொள்ள நீங்கள் என்ன பண்ணணும்னா, அறிவுக்கு பொதுவாக எதை எட்ட முடியாது தெரியுங்களா? அன்பை எட்ட முடியாதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ பாருங்கள் சொல்லலாம். இப்போது உலகத்துக்காக நான் இதை போட்டிருக்கேன், உலக எக்ஸாம்பிள். இப்போ ஒருத்தருக்கு வந்து உலகத்தில் ஒருத்தர் இருக்கார், இருட்டில் நடந்து போகிறார், சரிங்களா? இருட்டில் நடந்து போகும்போது அவர் தனியாக நடந்து போகிறார். இப்போ அவருக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க வராங்க. இப்போ அவருக்கு என்ன, அவரையே ஃபாலோ பண்ணி வராங்க. அவருக்கு என்ன தோணும்? பயம் வரும், சரிங்களா? பயம் வரும். வந்தவுடனே இப்போ அந்த பயத்துக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் கொடுக்கணும் இல்லையா? இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சு, இப்போ சால்வ் பண்ணணும். உடனே அதை என்ன பண்ணுவோம்? திரும்பி பார்ப்போமா? திரும்பி பார்ப்பாங்களா பின்னாடி யார் வராங்கன்னு? வரக்கூடிய ஒரு வேலை ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போட்டிருந்தாருன்னு வைங்க, இப்போ என்ன வரும் அவங்களுக்கு? என்ன வரும்? ஒரு தைரியம் வரும். ஏன்? பின்னாடி வர்றவங்க யார்? போலீஸ். இப்போ போலீஸ் தான் வராங்கிறத எது சொல்லுது? அறிவு சொல்லுது. அவர் என்ன பண்ணியிருக்காரு பாரு, யூனிஃபார்ம் போட்டிருக்காரு, ஒரு செக்யூரிட்டி வராரு யூனிஃபார்ம் போட்டிருக்காரு அப்படிங்கிறத இப்போ எதுக்கு சொல்லுது? அமிக்டலா வந்து என்ன பண்ணுதுன்னா கனெக்ட் பண்ணுது, கரெக்டுங்களா? உணர்வு அறிவு அப்போ அறிவு என்ன பண்ணுதுன்னா அங்கே போய் என்ன பண்ணுதுங்க? பயப்படாதீங்க, என்ன யார் பின்னாடி வர்றது? அந்த உணர்வு வந்து என்ன பண்ணுதுன்னா கட்டுப்படுத்துது, இல்லைங்களா? கோவப்படுறார் ஒருத்தர், உலகத்தில் சொன்னேன், கோவப்படுறார் ஒருத்தர், பயங்கரமாக கோவப்படுறார், இல்லைங்களா? அப்போ அவர் கோவப்பட்டு என்ன பண்ணிடுறாருன்னா பயங்கரமாக திட்டிடுறாரு. திட்டிட்டு அங்கிட்டு போய் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக அது இப்படிலாம் பிஹேவ் பண்ணியிருக்கக்கூடாது, இப்படிலாம் பிஹேவ் பண்ணியிருக்கக்கூடாதுங்கிறத எது சொல்லுது? அவர் படிச்சிருப்பார் இல்லையா, அந்த அறிவு சொல்லுது. இப்போ வேறு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. ஒரு காதலன், ஒரு காதலி வந்து ஒரு குப்பையான உதாரணம் தான், தப்பாக நினச்சிக்காதீங்க, புரியுதுக்காக. அவங்க என்ன பண்ணுறாங்க? காதலன் கிடைக்கல, அப்படி வேணாம், காதலி கிடைக்கல, அவர் என்ன பண்ணிடுறாரு? சூசைட் பண்ணிடுறாரு, இல்லைங்களா? ஆனால் நல்லா படிச்சிருக்காருக்கு, படிப்புலேயே ரொம்ப டாப்பான படிப்பு எதை சொல்லலாம்? டாக்டரேட்டா சொல்லலாமா? எனக்கு தெரியல, ஏதோ நல்லா படிச்சிருக்காருன்னு வைங்க, நல்ல நாலேஜ் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா தன்னுடைய காதலி கிடைக்கலையேங்கிற அந்த உணர்ச்சி ரொம்ப அவருக்கு பொங்கி அந்த அன்புக்காக என்ன பண்ணிட்டாருன்னா தூக்கு போட்டார். இப்போ நீங்கள் அவரை இறந்தவுடனே அவர் என்ன சொல்லுவாங்க? அறிவே இல்லை இவனுக்கு சொல்லுவாங்களா? ஆனால் அறிவு இருந்துச்சா இல்லையா அவருக்கு? அவர் தான் டாக்டரேட் வாங்கியிருக்காரு, அவருக்கு அறிவு இருந்துச்சு. அப்படின்னா இந்த அறிவு என்ன பண்ணலை அவருக்கு? அறிவு போய் எதை கனெக்ட் பண்ணலைன்னா அறிவை தோக்கடிச்சிட்டு அங்கே அன்புன்னு சொல்கிறத விட அவருடைய ஃபீலிங்ஸ் என்ன பண்ணிச்சுன்னா ஜெயிச்சிச்சு. ரெண்டுக்குமே என்ன இல்லைன்னு சொல்லி பார்த்தோம்னா அறிவுக்கு எட்டாத அன்பு உலகத்தில், சரிங்களா? இப்போது இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரும்போது என்ன பண்ணிடலாம்னா, இப்போ அந்த உதாரணத்தை என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். ஒரே நிமிஷம் இருங்க, இதை படிச்சுட்டு போட்டுடலாம். படிங்க சிஸ்டர். நமது அறிவை பெறுவது அப்போஸ்தலர் நம் பாடத்தில் குறிப்பிட்ட வசனத்தை கவசத்தை கண்டுபிடிப்பதற்கு சமம் என்று நாம் புரிந்து கொள்வோம். அவர் வெறும் கவசத்தை கண்டுபிடிப்போம் என்று மட்டும் சொல்லவில்லை, ஆனால் அதை அணிந்து கொள்வோம் என்று கூறுவதை நாம் கவனிக்க வேண்டும். அறிவை நமக்கு வழங்குவதில் கர்த்தரின் நோக்கம் அதன் மூலம் நாம் கிருபையில் வளர வேண்டும் என்பதே. ஆகவே அறிவு என்பது விரும்பிய ஒரு முடிவை அடைவதற்கான ஒரு வழி மட்டுமே. அறிவை நமக்கு தேவன் ஏன் வழங்குறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதன் மூலம் நாம் என்ன பண்ணணுமா? கிருபையில வளரணும் என்பதற்காகவே. அதுபோக வந்து பார்த்தோம்னா அறிவு என்பது ஒரு விரும்பிய ஒரு முடிவை அடைவதற்கான வழி மட்டுமே. இப்போ நமக்கெல்லாம் என்ன விரும்பிய வழி? நமக்கு எதெல்லாம் விரும்பிய வழி? நம்ம எல்லாம் ஏன் இந்த பேர் சபையெல்லாம் வந்து உட்காந்துருக்கோம்? இங்கே நம்ம எதை விரும்பி வந்திருக்கோம்? தேவன்கிட்ட எப்படியாவது போய் சேரணும், அதான் நம்ம விரும்பிய வழியை அடைவதற்குண்டான ஒரு முடிவு. அதுக்கு எது முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அறிவு இல்லாமல் நம்ப முடியாதுங்க. இப்போ ஒரு பேசிக் கிளாஸ் நமக்கு போடுறாங்க இல்லைங்களா? பேசிக் கிளாஸை வந்து நம்ம அட்டன் பண்ணுறதுனால தான், நமக்கு ஒரு அறிவு கொடுக்கப்பட்டதுனால தான் எங்கே வந்து உட்காந்துருக்கோம், இங்கே வந்து உட்காந்துருக்கோம். இங்கே ஒரு அறிவு கொடுக்கப்படுறதுனால தான் எங்கே போகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம்? தேவனை சந்திக்க போகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இதுக்கு எது முக்கியம் அப்படின்னா அறிவு முக்கியம், இல்லைங்களா? ஆனால் அறிவு எதுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம சில நேரங்களில் என்ன பண்ணிடுவோம்னா கவனிக்க தவறிடுவோம், நம்ம விரும்பின வழியை அடைவதற்கு. இப்போ அதே உதாரணத்தை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா பயம் அப்படிங்கிறது ஒரு புது சிருஷ்டிக்கு வருது. உடனே இந்த புது சிருஷ்டிக்கு பயம் வரும்போது
இப்போ நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணலாம்? தேவனுடைய புரியல, நீங்கள் சொன்னது கரெக்டு. தகவல் சேகரிப்பு மூலமாக சொல்லுங்கள். இப்போ நமக்கு ஒரு பயம் வந்துருச்சு ஏதோ ஒரு வகையில், வசனம் உடனே என்ன பண்ணணும்னா வரணும். என்ன வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பயப்படாத சிறுமந்தையே சொல்லுங்கள், சொல்லலாம். பயம் பூரண அன்பை பொறுத்து தெல்லும். இன்னும் சொல்ல போனால் பயமுள்ள ஆவியை கூடாமல் தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? இந்த மாதிரி தகவல் சேகரிப்பில் இருந்து இப்போ அறிவு தகவல் சேகரிப்பு அது என்ன பண்ணுது? இப்போ போய் விரும்பக்கூடிய வழியை அடைகிறதுக்கு உதவுதா? இதுக்கு அறிவு கண்டிப்பாக வேணும் இல்லைங்களா? இப்போ ஒரு அதே டாபிக் எடுத்துக்கலாம், கோபம் இல்லைங்களா? இப்போ ஒருத்தருக்கு கோபம் பயங்கரமாக வருது, அவருக்கு கோவப்பட்டு பேசிடலாமா? கோவப்பட்டு பேசிடலாமா? பேசக்கூடாது. ஆனால் பேசிடுறாரு. அப்போ அங்கே எதுவும் செயல்படலை. என்ன இப்போ இது பண்ணலைன்னா, கோபம் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணாதுங்க, தேவனுடைய விஷயத்தை என்ன பண்ணாதுங்க, நடப்பிக்க மாட்டாது. யாக்கோபுல படிக்கிறோம் இல்லைங்களா? மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நடப்பிக்க மாட்டாது. இது தகவல் சேகரிப்பு. இப்போ கோபம் வரும்போது இப்போ உடனே நான் கோவப்பட்டேன்னா நான் விரும்பின வழியை என்ன பண்ண முடியாது, அடைய முடியாது. இப்போ எனக்கு என்ன தேவை? எது தேவை? அறிவு தேவை இல்லைங்களா? ஒருவேளை இந்த அறிவு இல்லைன்னா நான் கோவப்படுவேன் இல்லைங்களா? கரெக்டாக இல்லைங்களா? அறிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ கண்டிப்பாக நம்ம பார்க்குறோம், நம்ம விரும்பின வழியை அடையணும்னா இல்லைங்களா? இப்போ கோவப்படாமல் ஒரு சகோதரன்ட்ட அன்பு செலுத்தணும்னா கண்டிப்பாக எது முக்கியம்? எனக்கு அறிவு முக்கியம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது உலகத்தார் போலவே சில நேரங்களில் என்ன பண்ணாதுங்க, அந்த அறிவு எதை கொண்டு போய் எட்ட வைக்காது, அன்பை என்ன பண்ணாதுன்னா எட்ட வைக்காது. ஒரு முடிவு அடைகிறதுக்கு இந்த அறிவு சில நேரங்கள் என்ன பண்ணாதுன்னா அப்படியே அறிந்து கொண்டு அறிவோடு நின்றோம். இப்போ நம்ம எல்லாரும் வசனம் சொன்னோம், மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. இது அறிவு. இது எப்போ செயல்படணும்? கோபம் வரும்போது அங்கே செயல்பட்டுச்சுன்னா இப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, அன்பை அங்கே செயல்படுத்துறதுக்கு இப்போ அறிவு என்ன பண்ணுதுங்க, உதவியாக இருக்குது. ஆனால் அப்படியே சில நேரங்களில் என்ன பண்ணிருங்க, இந்த அன்பு அறிவு அப்படியே நின்றும். இதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அறிவு என்ன பண்ணுமா, இருமாப்பை உண்டு பண்ணும். அப்படியே நின்றோம். உலகத்தார் மாதிரி தகவல் சேகரிக்கிறதுக்கு யாருமே இல்லைங்க. நிறைய சேகரிக்க முடியும் இல்லைங்களா? ஆனால் பார்த்தோம்னா அவங்களால அன்புக்கிட்ட அந்த அன்பை எட்ட முடியுமானா எட்டுறது அவங்களால கஷ்டம். ஆனால் தேவன் என்ன தான் சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா படிச்சிடலாம் பாருங்கள். எபேசியர் 4:15 அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். பாருங்க, அன்புடன் சத்தியத்தை கொண்டு, அதாவது சத்தியத்தை கைக்கொண்டு, அன்புடன், அன்புங்கிறது ஃபீலிங்ஸு, சத்தியங்கிறது என்ன சொல்றாருங்க, அறிவு. அப்போ விரும்பின வழிங்கிறது பார்த்தோம்னா தேவன் அன்பில்லாதவன் தேவனை என்ன பண்ணுறதில்ல, அறியான். அது உண்மைதான். ஆனால் அந்த அன்பை கொண்டு போய் எட்ட வைக்கிறதுக்கு எது முக்கியம்னா அறிவு முக்கியம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அறிவிலேயே என்ன பண்ணிடுவோம், சில நேரங்களில் நம்ம நிற்கிறதுனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியலைன்னு சொல்லி பார்க்கும்போது என்ன பண்ணிடுறோம், சகோதரர்கள் மத்தியிலும் சரி தேவன்கிட்டையும் சரி நாம் விரும்பக்கூடிய வழியில் என்ன பண்ண முடியலன்னா போக முடியல இல்லைங்களா? படிச்சிடலாம் பாருங்க. ரீஃபரன்ஸ் நம்பர் 4043. ஆயுதங்களில் ஒன்றான ஆவியின் பட்டயம், அதாவது கடவுளின் வார்த்தையை பற்றியும் பார்ப்போம். ஆனால் கடவுளின் வார்த்தையை கொண்ட பலர் அதை கைப்பிடியாமல் அல்லாமல் பட்டயத்தில் கூர்மையான பகுதியால் பிடிப்பதை காண்கிறோம் அல்லவா? கடவுளின் அன்பை புரிந்து கொள்ள தவறியதே அவர்களின் பிரச்சனையாக இருந்துள்ளது என்பதை நாம் பார்க்கவில்லையா? அதனால் வார்த்தையை படிப்பதும் வார்த்தையை பற்றிய அறிவை பெறுவதும் அவர்களுக்கு ஒப்பீட்டளவில் பயனற்றதாகவும் தவறாக வழிநடத்துவதாகவும் தீங்கு விளைவிப்பதாகவும் இருந்துள்ளது. ஏனென்றால் அவர்கள் சத்தியத்தை அதன் அன்பில் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர் சத்தியத்தை அதிகமாகவும் சிலர் குறைவாகவும் சரியான அல்லது தவறான வகையான அன்பை பெற்றிருந்ததற்கு ஏற்ப சத்தியத்தை பெற்றுள்ளனர் என்பது வெளிப்படையானது. பெருமை மற்றும் சுய அன்பு பலர் ஆவியின் பட்டயத்தை சரியான முறையில் எடுக்க தடையாக இருந்துள்ளன. அதாவது இதை சுருக்கமாக சொல்லணும்னா, அறிவை பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிச்சிட்டோம்னா அது நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நல்லது. பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிக்காமல் மாற்றி பிடிச்சிட்டோம்னா அது பார்க்கணும்னா என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா அது என்ன பண்ணிடுமா, இருமாப்பை கொண்டு வரும். சரி, இப்போ அறிவு எதுக்காக மட்டும்தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விரும்பின வழின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் தேவன் சொல்கிறாரு, அந்த அன்பு அதை அடைகிறதுக்கு என்ன பண்ணணும்னா
இந்த அறிவை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும். அதை அறிவை மாற்றி பிடிச்சிட்டோம்னா, பிடிக்க வேண்டிய இடம் கைப்பிடி, ஆனால் கூர்மை உள்ள இடத்த பிடிச்சிட்டோம்னா அது என்ன ஆயிருன்னு சொல்லி பார்த்தோம்னா அது என்ன ஆயிருங்க, இருமாப்பை உண்டு பண்ணிடும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த ஒரு படம் போட்டிருக்கு. இது உங்கள் வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சு, சரிங்களா? நல்லா பயங்கரமாக சவுண்டாக பேசுகிறாங்க. காலைல எழுந்திரிச்சோன்னே நீங்கள் சண்டே ஆரம்பிக்கலாம் போது பார்க்குறீங்க, பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. நீங்கள் என்ன யோசிப்பீங்க? டப்புன்னு சொல்லிடுங்க யோசிக்காமல். ஏன் இப்படி கத்திட்டு இருக்காங்க? உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து சகோதரி என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஆளாக பதில் சொல்லிட்டாங்க. தேங்க்யூ. சரி, இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? உங்கள் வீடு வாசலில் ஒருத்தர் அப்படியே தெருவாரத்தில் உட்காந்துருக்காரு. பாவம் இல்லைங்களா? பாவம் அப்படிங்கிறது எது அடிப்படையில்? பாவம் எது அடிப்படையில் வருது? அன்பு, அமிக்டலா, கரெக்டுங்களா? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க? கையில் பைபிள் வச்சுருக்காங்கல்ல, இது கூட அவங்களுக்கு தெரியாது. எது சம்மந்தமாக வருது? ஏன் ரெண்டையும் நம்மளால் ஒன்றா கனெக்ட் பண்ண முடியல? ஆக்சுவலி அவங்களும் பாவம் தான். கரெக்டாக இல்லைங்களா? இப்போ நம்ம படிச்சிருக்க சத்திய அறிவின்படி நீங்கள் சொல்லுங்கள், ரெண்டுக்குமே ஒரே ஒருமித்த விஷயந்தான் வரணும். அப்படி வந்துச்சுன்னா நாம் என்ன பண்ணுறோம்னா அறிவையும் அன்பையும் கனெக்ட் பண்ணுறோம். எப்படி? சத்தியம் தெரியலை இல்லைங்களா? அது மட்டும் ரீசனாக இல்லை. நான் இன்னும் ரெடி ஆகலை. சத்திய அறிவு எனக்கு அதுதான் சொல்லிக் கொடுக்குது. நான் ரெடியானா யார் ரெடி ஆயிடுவாங்கன்னா அவங்க ரெடி ஆயிடுவாங்க. ஆக்சுவலி நான் இன்னும் ரெடி ஆகலைங்கிற உணர்வு எந்த படத்துக்கு வந்துடுறீங்களா, கீழே உள்ள படத்துக்கு வந்துடும். நான் இன்னும் ரெடி ஆகாதனால தான் அவங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, சபை நிறைவேறாதனால தான் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் அங்கே ஏன் வர்றதில்லை? நமக்கு ஏன் வர்றதில்ல? என்ன செயல்படுது? அதிகமாக எது செயல்படுது தெரியுங்களா? நாம் படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அறிவு, அது அங்கே செயல்பட்டுரும். கரெக்டுங்களா? இங்கே செயல்படும் போது அந்த அறிவு செயல்படாது. எது செயல்படும்? அன்பு. இந்த டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் எங்கேயும் இருக்குது தெரியுங்களா? நம்மளுடைய சபைக்குள்ளேயும் என்ன பண்ணுதுன்னா சகோதர சகோதரி மத்தியிலும் இருக்குது. ஒரு சகோதரனை பார்க்கும்போது எது அதிகமாக செயல்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அறிவு மட்டும் செயல்பட்டுரும். எது செயல்படாது? இவ்வளோ சத்தியம் தெரிஞ்சும் பிரதர் சிஸ்டர் இப்படி இருக்காங்களே அப்படின்னு என்ன பண்ணிடும், தெரிஞ்சிடும். சில சகோதரர்கள் மத்தியில் என்ன செயல்படாது தெரியுங்களா? இந்த அறிவு செயல்படாது. எது மட்டுமே செயல்படும்? அன்பு. இது ரெண்டையும் என்ன பண்ணணும்னா இணைக்கிறது தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இல்லைங்களா? படிச்சிடலாம் சிஸ்டர். அறிவை விட அன்பே சிறந்தது. ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு அளவுகோல் அறிவு மட்டுமே. ஒருவருக்கு மிகுந்த ஆன்மீக வளர்ச்சியை அழித்து விடாது. ஒரு சிறு சோப்பு குமிழி பெரிதாக வீங்குவது போல கொஞ்சம் அறிவு கூட ஒருவரை பெருமையடைய செய்து விடக்கூடும். இப்போ மேல ஒரு படம் பார்த்தோம் இல்லைங்களா? அங்க நமக்கு என்ன தோணுச்சு? இப்போ நாங்க பேசவே மாட்டோம். அங்க என்ன தோணுச்சு அப்படின்னா நமக்கு என்ன தப்பாக நினைக்காதீங்க, புரிஞ்சுக்க சொல்கிறேன். என்ன வந்திருக்குங்க, நமக்குள்ள ஸ்டோர் ஆகிருக்கு பார்த்தீங்களா? பைபிளை கையில் வச்சுருக்காங்க, இப்படி சத்தம் போடுறாங்க பாருங்க. சின்ன அறிவு அந்த ஒரு சோப்பு நூரை ஒரு பெரிய ஒரு முட்டையை உருவாக்கும் இல்லைங்களா, பபுள்ஸு, அந்த மாதிரி என்ன பண்ணிடுமா சின்னோண்டு நாலேஜ். இது எப்படி தெரியுமா? இந்த ட்ரூத்துக்குள்ளே நல்ல வளர்ந்துருக்கக்கூடிய சகோதரராக இருந்தாலும் சரி, அப்போ தான் பேசி கேட்டு உள்ளே வராங்கன்னா அவங்களுக்கும் என்ன தெரியுங்களா, இந்த சின்ன அறிவு பெருசாக காமிக்கும். என்ன தெரியுங்களா, அவங்களோட நான் என்னவா இருக்கேன், சத்திய அறிவை பெற்று. தப்பானா தப்பு இல்லை, ஆனால் அதை உணரக்கூடிய விதத்தில் பயன்படுத்தக்கூடிய விதத்தில் பயன்படுத்திட்டோம்னா தப்பே இல்லை. ஏன்னா அதுக்கு தான் தேவனே கொடுக்குறாரு. ஒரு டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கும் நமக்கும் தெரியணுங்கிறதுக்கு தேவன் என்ன பண்ணுறாருங்க, கொடுக்குறது தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அறிவு. ஆனால் யோசிக்கிற விதம் இருக்குது பார்த்தீங்களா, அது மாற்றணும் இல்லைங்களா? அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம், சின்ன அறிவு என்ன பண்ணிடும்னா அங்கே இருமாப்பை கொண்டு பண்ணிடும். ஆனால் அன்பு எவ்விதத்திலும் என்ன பண்ணாதுன்னா அந்த இருமாப்புக்குள்ளே கொண்டு போகாது. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, படிச்சிடலாம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 13:2 நான் தீர்க்க தரிசன வரத்தையுடனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் பாருங்க, சகல அறிவையும் அடைந்திருந்தாலும் இல்லைங்களா, அன்பு எனக்கு இராவிட்டால் நான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்படின்னா கனெக்ட் பண்ண வேண்டிய விதத்தில் கனெக்ட் பண்ண தவறிட்டோம்னா, அறிவை வைத்து அந்த அன்பை கடைசியில் போக வேண்டிய இலக்கு அந்த அதுக்கு போக தவறிட்டோம்னா நமக்கு என்ன சத்திய அறிவு இருந்தாலும் சரி அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இல்லை. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவருடைய நாலேஜை நம்ம இன்னைக்கு இடப்பட முடியுமா?
எவ்வளோ பெரிய ஸ்காலர், படிக்க படிக்க என்ன இருக்குங்க, வித்தியாசங்கள், நிறைய சத்தியங்கள் வந்துக்கிட்டே இருக்கா இல்லைங்களா? வந்துக்கிட்டே இருக்கு. அவரே என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, என்ன தான் எனக்கு சகல அறிவு இருந்தாலும் சரி, அந்த அறிவு கெட்டாத அன்பை நான் எட்டி பிடிக்கலைன்னா எனக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாம் இருந்தும் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது நான் வேஸ்ட்டு. சத்தமிடுகிற என்ன இருக்குது, அறிவை வச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக என்ன பண்ணிடலாம், பேசிடலாம். முடியுமா முடியாதுங்களா? இன்றைக்கி நிறையா பார்க்குறோம் இல்லைங்களா, ஒருத்தவங்களுக்கு ஸ்பீச்சுக்கு என்ன பண்ணுதுங்க, கூட்டம் கூட்டமாக போகிறாங்க. அறிவை வச்சு என்ன வேணாலும் என்ன பண்ணிடலாம்னா பேசிடலாம். ஆனால் அந்த அடையக்கூடிய விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அறிவு கட்டாத அன்பு, அது எல்லாருனாலையும் முடியுமானா எல்லாருனாலையும் என்ன பண்ணுறதில்ல, முடிகிறதில்ல. பொதுவாக இப்போ புரிஞ்சுக்கிறதுக்காக போடலாம். இன்றைக்கி அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளை விட அறிவு யாருக்கு அதிகமாக, யாருக்கு இருக்குது உலகத்துக்குள்ளே? சத்திய அறிவு நமக்கு தான் இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம். உண்மைதான், அது உண்மைதான், அது வேறு மாற்றுக்கருத்தே இல்லை. இப்போது பாண்டிச்சேரியில் என்ன பண்ணுங்கன்னா, இப்போது ஒரு கன்வென்ஷன் போட போகிறீங்க, நினைக்கணும், ஒரு பப்ளிக் மீட்டிங் போட போகிறீங்க. அந்த பப்ளிக் மீட்டிங்கில் நீங்கள் ஒரு பரிசு என்ன பண்ண போகிறீங்க, அனௌன்ஸ் பண்ண போகிறீங்க. 54 வகுப்பையும் கேட்டு முடிவில் அந்த 54 வகுப்பையும் அப்படியே சொல்லக்கூடியவருக்கு ஒரு 3 லட்ச ரூபா பரிசுன்னு நீங்கள் என்ன பண்ணிடுங்க, அடித்து நோட்டீஸ் என்ன பண்ணிடுங்க, ஒட்டிடுங்க. இதில் சபை பாகுபாடு மட்டும் இல்லாமல் எல்லா மனிதரும் கலந்து கொள்ளலான்னு போட்டுருங்க. கூட்டம் என்ன பண்ணிடும், வந்துடும். வின் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா? ஏன்னா மனித அறிவு என்ன பண்ணும்னா எல்லாத்தையும் என்ன பண்ணும், நீங்கள் 54 வகுப்பையும் அவங்க தூங்காமல் கூட என்ன பண்ணிடுவாங்க, என்ன பண்ணுவாங்க, மனப்பாடம் பண்ணி அவங்கள்ட்ட சொல்ல முடியுமா, முடியாதுங்களா? ஏன்னா பார்த்துருக்கோம், மனிதனுடைய அறிவு ரொம்ப பெருசு இல்லைங்களா? அப்போ சத்தியத்தின்படியான இந்த விஷயமா இருந்தாலும் அவங்களால நம்ம சொன்னது அடிப்படை சத்தியத்துக்கு எல்லாமே அவங்களுக்கு புரியும்னா கண்டிப்பாக புரியும். மனிதர்களுடைய அறிவு அந்த மாதிரி தான் இருக்குது. நமக்கும் என்ன இருக்குது, சத்திய அறிவு இருக்குது. ஆனால் இந்த சத்திய அறிவையும் அன்பையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வேணும். இப்போ உலக மனிதர்களுக்கு அறிவு இருக்காங்கிறதுக்காக தான் இந்த ஒரு உதாரணம். உலக மனிதர்களுக்கு அறிவு இருக்குது, அவங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியாது தெரியுங்களா, அன்பை என்ன பண்ண முடியாது, கனெக்ட் பண்ணவே முடியாது. கனெக்ட் பண்ணுறதுக்கு டூல் அவங்களுக்கு இல்லவே இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்கள், நிறைய எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணிவிட்டு அவங்களால அன்பை, அறிவு இருக்கும், அன்பை என்ன பண்ண முடியாதுன்னு செயல்பட முடியாது. அன்பு இருக்கும் ஆனால் அறிவு அவங்கள்ட்ட என்ன பண்ணாதுங்க. இப்போ நம்ம உதாரணம் சொன்னோம், என்ன தான் படிச்சிருந்தாலும் இல்லைங்களா, அங்கே அன்பை வச்சு அறிவை அவங்களால என்ன பண்ண முடியாது, பேலன்ஸ் பண்ண முடியாது. அல்லது அறிவை வச்சு அன்பை அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைங்களுக்கு அங்கே பார்த்தோம்னா அறிவு கெட்டாத அந்த அன்பு அவங்களுக்கு இருக்கிற மாதிரியே நமக்கு அறிவு இருக்குது. அறிவு புரிஞ்சுக்கிறதுக்கு தேவன் அந்த கெப்பாசிட்டியை வச்சுருக்காரு. நான் யாராவது நான் மக்குன்னு சொல்ல முடியுமா, சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு தேவன் என்ன பண்ணுறாருங்க, அந்த ஒரு விஷயத்தை எல்லா மனிதனுக்கும் சமமாக தான் வச்சுருக்காரு. புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் ஆர்வத்தோடு புரிஞ்சு கொண்டாங்கன்னா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறலாம். ஆனால் அந்த அறிவையும் அன்பையும் உலக மனிதர்களால் என்ன பண்ண முடியாதுன்னா கனெக்ட் பண்ண முடியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவன் கொடுத்த மிக முக்கியமான ஒரு பொக்கிஷன் தான் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஞானம். இந்த ஞானம் நம்ம படித்து வாங்கியிருக்கோமா, ஞானம் ஸ்கூலில் படித்து ஞானம் வாங்கியிருக்கோமா? நீங்கள் எல்லாம் கொஞ்சம் அமைதி ஆகிட்டீங்க. ஸ்கூலில் படித்து ஞானம் வாங்கியிருக்கோமா? ஞானம் ஸ்கூலில் படித்து சரி காட்டுங்க. அறிவு வாங்கியிருக்கோம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, 10 × 10 100 ஞானம் அறிவு வாங்கியிருக்கோம். நல்ல உங்களை சேர்த்து நானும் என்ன பண்ணுறேன், ஞானம்னு சொல்கிறேன். அறிவை என்ன பண்ணியிருக்கோம்னா வாங்கியிருக்கோம். இந்த அறிவு உலக மனிதர்கிட்டே இருக்குது. ஆனால் தேவன் யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்து புது சிஷ்டியாக அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே வராங்களோ அவங்களுக்கு தேவன் இந்த அறிவையும் அன்பையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன கொடுக்குறாரு தெரியுங்களா, ஞானத்தை கொடுக்குறாரு. வசனம் படிச்சிடலாம் பாருங்க. யாக்கோபு 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாதாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. பாருங்க, பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானமோ இல்லைங்களா, அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதலாவது சுத்தமாயும் இல்லைங்களா, இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ நமக்கு ஞானத்தை தேவன் தான் கொடுக்குறாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன உதாரணம் தான். ஒரு சகோதரனுக்கு இயலாமை, என்கிட்ட உள்ளது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கொடுத்தா அந்த ப்ராப்ளம் அவருக்கு சால்வ் ஆகிரும். அப்படிங்கிறபோது இப்போ அடுத்த நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உன்னுடைய புது சிருஷ்டியை நீ எப்படி பாதுகாப்ப? அந்த புது சிருஷ்டி இயங்கிறதுக்கு உனக்குன்னு சில பொருளாதாரங்கள் வேணும் இல்லைங்களா? இதை சொல்லிக் கொடுக்குறது எது? ஞானமா அறிவா? இந்த அறிவு தான் ஏற்கனவே உலக மனிதன்ட்ட இருக்கு. ஞானம் அங்கே என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன பண்ணுதுங்க,
சரியாக இப்போ வந்து இந்த புது சிஷ்யை வளர்க்கணும் அப்படிங்கிற ஞானம் வந்து நமக்குள்ளேருந்து வந்ததா? அது யார் கொடுத்ததுங்க? தேவன் கொடுத்தது. கரெக்டுங்களா? இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவன் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஞானத்தை கொடுக்குறாரு. அதனால தான் நம்ம பார்க்குறோம், என்னத்தை சம்பாதிச்சாலும் நீ என்ன சம்பாதிக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே பார்க்குறோம் 3 விஷயம் இருக்குது இல்லைங்களா? அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா சம்பாதிக்கணும் இல்லைங்களா? இப்போ பாருங்கள், இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம். அந்த வசனத்தை படிச்சிருங்க சிஸ்டர். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இருப்பு ஆயுதம் மழுங்கலாயிருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாக செய்வதற்கு ஞானமே பிரதானம். பாருங்க, இங்க நம்ம பார்க்குறோம், ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தை வெட்டுறதுக்கு மரத்தை வெட்டணும். எதை வச்சு வெட்டலாம்? இது என்னன்னு சொல்லலாம்? ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? இதுக்கு பேர் என்னதுங்க? பேசுங்க சகோதர சகோதரிகளே, பேசுங்க. அறிவு இல்லைங்களா? ஆனால் அதை வந்து வெட்டுறதுக்கு 3 நாள் ஆகும். அப்படியே எடுத்து வெட்டினா அதை என்ன பண்ணிடலாம்? தீட்டுனா என்ன பண்ணிடலாம்னா ஒரு நாளில் என்ன பண்ணிடலாம்? வெட்டிடலாம் இல்லைங்களா? இது தேவன் வந்து யாருக்கே கொடுத்த விஷயம்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கே கொடுத்த விஷயம். இப்போ உதாரணத்துக்கு டிவைன் அரேஞ்ச்மெண்ட் நமக்கு தெரியாது. டிவைன் அரேஞ்ச்மெண்ட் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம்? நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? தேவனுடைய திட்டம் கண்டுபிடிக்கிறோம்ல. ஆனால் அந்த அறிவு ஏற்கனவே நமக்கு உள்ளே வாங்கி சேகரிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த பர்டிகுலராக இதை பண்ணணும், இதுதான் பரலோகம் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு விஷயத்த நமக்கு அங்கே தேவன் காண்பிக்கிறது தெரியுங்களா? ஞானம். இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிக்கிற ஒரு மரம் இருக்குது. மரத்தை எப்படி வேணாலும் வெட்டலாம், 10 நாள் இல்லை 20 நாள் கூட வெட்டலாம். ஆனால் ஒரே நாளில் வெட்டணும்னா நீங்கள் தீட்டணும் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா இங்கே ஞானம். அதான் பார்க்குறோம், ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்கிறதுக்கு எது தேவை தெரியுங்களா? ஞானம் தேவை. நம்மக்கிட்ட அறிவு இருக்குது, அந்த அன்போடு கனெக்ட் பண்ணணும்னா தேவன் கொடுத்த அந்த ஞானத்தை நம்ம பிரயோகப்படுத்தலைன்னா, ஆனால் கொடுத்துருக்கார், பிரயோகப்படுத்தலைன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே என்ன பண்ண முடியாது? அந்த அறிவிலேயே நின்றுக்கிட்டு இருப்போம், அன்பு அங்கே செயல்படவே படாது. நல்லா கண்டு பார்த்தோம்னா இந்த ஞானம் இந்த பூமியில் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. படிச்சிருங்க சிஸ்டர். யோபு 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது. அது ஜீவனுள்ளவருடைய தேசத்திலே அகப்படுகிறதில்லை. அதனாலதான் பார்க்குற உலக மனிதர்கள்ட்ட அறிவு இருக்கு இல்லைங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த அறிவு கெட்டாத அன்பு பேசும்போது கூட அங்கே உலக மனிதர்களை பற்றியும் அங்கே ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். உலக மனிதர்களுக்கும் அறிவு இருக்கு, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அறிவு இருக்கு இல்லைங்களா? ஆனால் இந்த ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு செயல்படலைன்னா என்ன பண்ண முடியாதுங்க? அந்த அறிவையும் அன்பையும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா கனெக்ட் பண்ணவே முடியாது இல்லைங்களா? அது பரத்திலிருந்து கொடுத்தா மட்டும்தான் அது முடியுமே ஒழிய இந்த பூமியில் என்ன பண்ண முடியாதுங்க? கண்டெடுக்கவே முடியாது. சரி, ஞானத்தை தேவன் நமக்கு எங்கே வச்சிருக்கார்? ஞானத்தை எங்கே வச்சிருக்காரு? எங்கே வச்சிருக்காருங்க? மூளையில் தான் வச்சிருக்காரு. அதான் எங்கே? தடி எங்கே வச்சிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? அந்த அமிக்டல் அங்கே இல்லை, முன்னாடி அங்கே தான். அங்கே நம்ம ஏன் டிவைன் ஸ்பாட்னு நம்ம இது சொல்கிறோம்னா காரணம் தான் இல்லைங்களா? அப்போ நம்ம பார்க்குறோம், இந்த அறிவையும் அன்பையும் ஒருத்தர் சரியாக செயல்படுத்துறதுக்கு எது தேவை தெரியுங்களா? தேவன் அந்த சத்தியத்தின் மூலமாக கொடுக்கக்கூடிய அறிவு இல்லாமல் இன்னொன்று கொடுக்குறாரு பார்த்தீங்களா? அந்த ஞானம், அறிவு சார்ந்து வரக்கூடிய ஒரு விஷயத்த சரியாக ஒருத்தர் புரிஞ்சுக்கிறலைன்னா அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தோம்னா முடியாது இல்லைங்களா? இப்போ வசனம் மட்டுமே படிச்சுக்கிட்டு இருக்கோம், அது என்னது? அறிவு இல்லைங்களா? வசனத்துக்கு ஒரு சில ரீப்ரின்ஸ்லாம் விளக்கம் பார்த்து கண்டுபிடிச்சி ஏற்றுக்கிறோம் பார்த்தீங்களா? அது என்னன்னு சொல்லி பார்க்குறோம். இருக்குது நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கலாம்னா சொல்லிட்டே போகலாம். ஒரு வசனத்துக்கு விளக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே பிரதர் அதன்படியே நம்மளால் என்ன பண்ண முடியும் இல்லைங்களா? அப்போது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அதை செயல்படுத்தலைன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த விஷயத்தில் இந்த ஞானத்தில் நிறைய பேருக்கு ஒரே அளவாக இருக்குது, ஆனால் இல்லை. இந்த ஞானமாக செயல்படுறதுல ஒரே அளவான இல்லை. அதில் என்ன இருக்குன்னு சொல்கிறாருன்னா குறைவு இருக்குது. இன்றைக்கி நம்ம படித்தோம் இல்லைங்களா? பரலோக மன்னா இல்லைங்களா? அதில் யார் ஒருத்தர் வந்து அந்த பரிசுத்த ஆவியை ஒருத்தர் இழந்துக்கிட்டே போகிறாரோ, தான் பெற்ற அபிஷேகத்தை இழந்துக்கிட்டே போகிறாரோ, அவங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியுங்களா? அங்கே ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? அங்கே குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். யார் ஒருவருக்கு பெருமை இருக்கோ, ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது அறிவு இருமாப்பை உண்டு பண்ணும் அப்படின்னா, அந்த இருமாப்பு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, பெருமை சார்ந்த ஒரு விஷயம். பெருமை வருதோ அங்கே எது செயல்படாது தெரியுங்களா? எது செயல்படாதுங்க?
பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுறாருங்க? எதிர்த்து நிற்கிறார். ஃபஸ்ட்டு எதை கட் பண்ணுவார் தெரியுங்களா? நீ அறிவாக தானே இருக்க, நீ அறிவு எவ்வளோ வேணாலும் வச்சுக்கோ, ஞானத்தை நான் என்ன பண்ணிடுறேன், கட் பண்ணுறேன். சாத்தானுக்கு அறிவு இருக்கா இல்லைங்களா? இருக்கா இல்லைங்களா? இல்லைங்களா? அதை நம்ம பார்க்கணும். தானியேலை பார்க்கிலும் ஞானவான் எப்போ வரைக்கும் அப்படின்னா, அந்த பெருமைங்கிற ஒரு விஷயம் வர வரைக்கும் நீ தானியேலை பார்க்கிலும் ஞானவான், இனிமே அவர் ஞானவானா இருக்கிறதுக்கெல்லாம் உண்டான, ஆனால் அறிவு இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம், இந்த ஞானத்தை யார் ஒருவர் தக்க வைக்கிறாரோ, அந்த ஞானத்தை யார் ஒருவர் பிரயோகப்படுத்துகிறாரோ அவர்னால் சரியாக என்ன பண்ண முடியும்னா, என்ன பண்ண முடியும், அங்கே அன்போடு இணைத்து தேவன் சொல்லக்கூடிய விரும்பின வழியை அவரால் அடைய முடியும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா, அவர் அந்த அறிவை வச்சுட்டுனா அப்படியே என்ன பண்ணிடலாம், இருந்துடலாம். இல்லைங்களா? அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா, தேவன் கொடுக்குற அறிவாகட்டும், தேவன் கொடுக்குற ஞானமாகட்டும், இது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் ரொம்ப அறிஞ்சதுக்கப்புறமும் அதை சரியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கலைன்னு வைங்க, அது ரொம்ப கஷ்டம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வசனம் சொன்னோம்னா, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இல்லைங்களா? ஏன் இந்த விஷயத்தை அங்கே சொல்கிறாரு? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. இப்போ என்னிடத்தில் நான் எப்படி அன்பு கூறுறது? என்னிடத்தில் நான் எப்படி அன்பு கூறுறது? நான் ரொம்ப கடினமான ஒன்று கேள்விக்கல. தேவன் எனக்கு எதெல்லாம் நன்மைன்னு காமிச்சிருக்காரோ அதன்படி நான் வாழ்ந்துட்டேன்னா நான் என்ன பண்ணுறேன்? ஓகே, இதே ஒரு விஷயத்தை மற்ற சகோதரர் இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்குற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைங்களா? எனக்கு நானே செய்கிற விஷயம் வந்து பார்த்தோம்னா எதோடு நின்று தெரியுங்களா, நான் பெற்றுக்கொண்ட அறிவு சார்ந்த விஷயத்தோடு நின்றோம். நான் தீமையான வழியில் போகக்கூடாதுங்கிறது என்னன்னு சொல்லி பார்க்குறோம், அறிவு அதோடு நின்றோம். ஆனால் இது நம்ம தாண்டி இன்னொரு சகோதரத்தை கொண்டு போய் சேர்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த அறிவு சொல்லுது, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும். அங்கே செயல்படக்கூடிய ஞானத்தை நம்ம வந்து என்ன பார்க்கணும்னா ரொம்ப மதிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பாடத்தினுடைய முடிவுக்கு வந்துடலாம். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் இல்லைங்களா, என்ன சொல்கிறாங்க? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட விஷயத்தில் நம்ம எல்லோருக்கும் என்ன இருக்குங்க, அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே அவர் படிக்கும்போது 2லேருந்து படிங்க சிஸ்டர், 3லேருந்து படிச்சிருக்கு. தேவனில் அன்பு கூறுவனோ அவன் தேவனில் அறியப்பட்டிருக்கிறான். எப்படி எனில் அறிவுள்ளனாகி உன்னை விக்கிரக கோவிலை பஞ்சிருக்க ஒருவன் கண்டால் பலவீனமாக இருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா. பாருங்க, இங்க என்ன சொல்றாரு? இப்போ வந்து விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட ஒரு விஷயத்த சாப்பிடக்கூடிய விஷயத்தில் நீ சாப்பிட்ற, என்ன சாப்பிட்ற, அதை வந்து ஒரு கடவுளாக பார்க்கல, கல்லாக பார்த்துட்டு நீ என்ன பண்ணுற, பார்க்குற. ஆனால் அந்த அறிவு இல்லாத ஒரு சகோதரனுடைய சகோதராக இருக்கும் பட்சத்தில் இல்லையா, அந்த அறிவு கடவுளாக பார்க்காம கல்லாக பார்க்கக்கூடிய அறிவு உன்னுடைய சகோதரனுக்கு இருக்காத பட்சத்தில், அவன் பலவீனமாக இருக்கிற பட்சத்தில் இப்போ நீ அதை போய் சாப்பிட்டீங்கன்னா இப்போ அங்கே என்ன நடக்குது? இப்போ என்ன நடக்குதுன்னா, இவருடைய அறிவு இருக்குது இல்லைங்களா, சாப்பிட்றவருடைய அறிவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அறிவு அப்படியே நின்றுது. என்ன செயல்படலைன்னா, அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை போய் என்ன பண்ணலை, என்னுடைய சகோதரன் என்னை போலவே தேவனால் அழைக்கப்பட்ட ஒருத்தர் இதனால் பாதிப்புக்குள்ளே போவாருங்கிற, அவர் இடருவாருங்கிற அந்த அன்பு அவருக்கு என்ன பண்ணுறதில்ல, அங்கே இல்லை. இல்லைங்களா? அப்போ அதனால தான் சொல்கிறாரு, அறிவு இருமாப்பை என்ன பண்ணுங்க, உண்டு பண்ணும். இல்லைங்களா? எப்படி எண்ணில் அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோயிலில் ஒருத்தன் பந்திருக்க கண்டால் பலவீனமாக இருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட புசிப்பதற்கு அவர் புசிப்பதற்கு துணிவு கொள்கிறாருன்னா எப்படி, எந்த அடிப்படையில் அவர் சாப்பிட்றதுக்கு துணிவு கொள்ளுவார்? இவரே சாப்பிட்றாரு, நாமளே சாப்பிட்ருவோம். எந்த அறிவு இல்லாமல் அவர் துணிவு கொள்ளுவார் தெரியுங்களா? இது ஒரு கல் இல்லைங்கிற அறிவு இல்லாமலே துணிவு கொள்ளுவார். அப்படின்னா அங்கே என்ன ஆயிரும், அது கடவுள் நினச்சி இவர் என்ன பண்ணிடுவார், என் சகோதரனே இது பண்ணுறாரு. அப்படின்னா இங்கே என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா, அறிவு ஒரே இடத்துல என்ன பண்ணிடக்கூடாது, நின்றக்கூடாது. அது எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த அன்பை அடைகிறதுக்கு என்னவாக இருக்கணும்னா அங்கே தூண்டுகோலாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் அறிவு என்ன பண்ணுமா, இருமாப்பை உண்டு பண்ணும். அன்போ பாருங்கள், நான் வந்து இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தெரியும் எல்லாத்தையும் சாப்பிடலாம், ஆனால் என் சகோதரனுக்கு இடரலாக இருக்கும் பட்சத்தில் நான் மாமிசம் என்றென்றைக்கும் நான் என்ன பண்ணுறதில்ல, மாமிசம் இதில் இருக்குங்க தியாகம். இல்லைங்களா? இது என்ன எந்த அளவில் கொண்டு போய் விடுது பாருங்கள். அவருக்கு தெரியுது இதெல்லாம் ஒரு இதாப்பா அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அவர் சாப்பிட கூட அவருக்கு நிறைய நாலேஜ் இருக்குது.
அறிவு இருக்குது. ஆனால் அது எங்கே போய் இடலாயிடக்கூடாது, என்னுடைய சகோதரன் பாதிக்கப்பட்டக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறது அறிவா அன்பா? என் சகோதரன் பாதிக்கப்பட்டக்கூடாதுன்னு நினைக்கிறது எது? ரெண்டை என்ன பண்ணுறாரு இப்போ? கனெக்ட் பண்ணுறாரு. இது நிறைய நேரங்களில் நம்ம மத்தியில் என்ன பண்ண இல்லாமலே போயிடும்னா செயல்படாமலே போயிடும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது அறிவு நமக்கு கடைசி வரைக்கும் தேவை. ஆனால் அது விரும்பிய வழியை அடைவதற்கு தான் தேவையே ஒழிய அதுவே என்ன ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன ஆயிடக்கூடாது, விரும்பின வழியாக மாறிடக்கூடாது. நிறைய சத்தியங்கள் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? எதுக்கு படிக்கிறோம்? நாம் விரும்பின வழின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதை அடையிறதுக்கு. ஆனால் சில நேரங்களில் எப்படி ஆயிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம விரும்பின வழி அறிவு அப்படிங்கிற இடத்துலையும் நம்ம என்ன பண்ணிடுவோம்னு நின்றுவோம். ஆனால் அது வந்து என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம், இருமாப்பை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக இப்போ நம்ம 18 அங்குலமும் பார்த்துட்டோம். குத்துமதிப்பா ஏறத்தாழ 7 சென்டிமீட்டர் நம்ம என்ன பண்ணிட்டோம் பார்த்துட்டோம். இந்த ரெண்டையும் இந்த 18 7 கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்? 20 ஆத்தாடி 21 கொஞ்சம் கூட அப்படி வரும் இல்லைங்களா? கரெக்டுங்களா? இது நம்ம ஒட்டுமொத்த மூளையை விரித்தோம்னு வைங்களேன், மூளை இருக்கு இல்லைங்களா, அதை சுற்றளவு விரித்தோம்னா எந்த அளவு தான் வரும்னு சொல்லி பார்த்தோம்னா ஏறத்தாழ இந்த அளவு தான் வருங்கிறது என்ன பண்ணுறாங்கன்னா கொடுக்குறாங்க. அதனால தான் நம்ம சங்கீதத்தில் படிக்கிறோம், என் காலங்கள். ஓகே, கரம்னா எதை சொல்லுவோம்? தேவனுடைய கரம். தேவனுக்கு கரம் இருக்கா? தேவனுக்கு கரம் இருக்கா? கரம் இருக்கா தேவனுக்கு? எந்த கரத்தில் சொல்கிறாருன்னா மனிதனுடைய கரத்தை என்ன பண்ணுறாருங்க, ஒரு ஒரு ஒப்புமையாக வச்சு என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறார், இப்போது என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் அளவா இருக்குன்னா கரம்னா எதை சொல்லலாம்? நான் இப்படி தான் இதுக்கு விட தர்றதுக்கு ஒரு சிலர்கிட்ட கேட்டேன், கரம்னா எதுனா இப்படி பிடிச்சி காட்டினாங்க, இதுதான் கரம்னு. இந்த கை ஒட்டுமொத்த இது ஃபுல்லாகவே என்னன்னு சொல்லி பார்த்தோம், வலது கரம் இடது கரம் சொல்கிறாங்க இல்லைங்களா, வலது கரம் நீட்டாமல் இடது கரம் நீட்டாமல் சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்படின்னா இங்கே தாவீது சொல்கிறார், ஒரு ஆவியில் நினைஞ்சு என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்குன்னா வேறு ஒன்றும் இல்லை. இது லிட்டரலாக புரிஞ்சுக்கிறனாலும் சரி, இல்லை தேவனுடைய படைப்பில் புரிஞ்சுக்கிறனாலும் சரி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தேவன் என்ன பண்ணியிருக்காருங்க, இதிலிருந்து இது வரைக்கும் தான் வச்சுருக்காரு உலக மனிதனுடைய வாழ்க்கை. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எப்படி வச்சுருக்காரு தேவன்? அவங்க இந்த பூமியில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த 18 தேவையா தேவையில்லையா அவங்களுக்கு? அதில் விசேஷமாக எது தேவை தெரியுங்களா? எது தேவை? இந்த 4 விரல் கடை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டுங்களா? அறிவையும் அன்பையும் தேவனுடைய பிள்ளைங்க எல்லா இடத்துலையும் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், இணைச்சிக்கிட்டே போகணும் இல்லைங்களா. ஆனால் இந்த வசனம் வந்து யாருக்கு பொருந்தோ இல்லையோ நமக்கு பொருந்தும். நம்மளுடைய காலம் யாருடைய கரத்தில் இருக்குது தெரியுங்களா? தேவனுடைய கரத்தில் இருக்குது. ஸோ ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம பார்க்குறோம் தேவன் படைத்த ஒரு விஷயத்துக்குள்ளே தான் நாம் இருக்கோம். அதில் விசேஷமாக நம்மளுடைய அறிவும் அன்பும் எல்லாம் செயல்படக்கூடிய இந்த ஒரு இதுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். இதில் நமக்கு தேவன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, அறிவை தெரிஞ்சுக்கிறதுக்கு, சத்திய அறிவை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பை கொடுக்குறாரு. கடைசி காலத்தில் நம்ம இருக்கோம்னு சொல்கிறோம், நிறைய சத்தியங்கள் வெளிப்படுதுன்னு சொல்கிறோம். அது எல்லாம் எங்கே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாம் விரும்பின வழியை அடைவதற்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு இந்த ஒரு பாடத்தை முடிக்கிறோம். பொறுமையை கேட்டவங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.